ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். வெல்கம் பேக் டு சுபா கதைகள். ஓகே, போன வாரம் கமெண்ட்ஸில் மெஜாரிட்டி பேர் பழைய மாதிரி தான் எங்களுக்கு கதை வேணும், மியூசிக் எஃபெக்ட்ஸ் பல வாய்ஸஸ் அப்படியே கதை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பேக் டு த ஓல்ட் வே. ஆனால் மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் விதவிதமான ஒப்பீனியன்ஸ் இருந்தது. ஸோ இந்த வாரம் வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். மியூசிக் கொஞ்சம் கம்மியாக ஆனால் பல குரல்களோட ஒரு கதை. கதையோட பேர் வளைவுகள் ஜாக்கிரதை. இது எழுத்தாளர்கள் சுபா எழுதி மாலை மத்தியில் மே 1996 வெளிவந்த ஒரு தொடர். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கையோட அந்த பட்டனை தட்டி விடுங்க. எங்களுக்கும் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்ல. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? ஓகே, அப்போ கதைக்கு போயிடலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. காலை சுமார் 9:30 என் கண் முன்னால் இருந்து நாகா கடத்தப்பட்டாள். மன்னிக்கவும், திடீரென்று முகத்தில் ஐஸ்கிரீமை வாரி அப்புகிற மாதிரி இப்படி தொடங்கி இருக்கக்கூடாது. சூட்டோடு முன்கதை சுருக்கத்தை சொல்லிவிடுகிறேன். நான் ஒரு டிராஃப்ட்ஸ்மேன். மத்திய அரசாங்கத்தின் எத்தனையோ ஸ்க்ரூக்களில் நானும் ஒருவன். என் பெற்றோர் இந்த கதைக்கு அப்பாற்பட்டவர்கள். எனவே அவர்கள் வேண்டாம். நான் முக்கியம். நான் இல்லாவிட்டால் இந்த நிகழ்வுகள் இல்லை. இந்த உலகில் நான் மட்டும் தனிப்பட்டவன் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. லட்சோப லட்சம் பிச்சைக்காரர்களில் ஒருவனாக, அலுவலக குமாஸ்தாக்களில் ஒருவனாக, மீளா தொடர்களில் ஒருவனாக எனது வாழ்நாட்களை பலியிட எனக்கு கொஞ்சமும் சம்மதமில்லை. அதனாலேயே என்னால் முடிந்த எல்லையில் யோசித்து டிராஃப்ட்ஸ்மேனாக வாழ்க்கையை துவங்கினேன். இன்ஜினியர் என்றாலும் நிறைய பேர் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஏரோநாட்டிக்ஸ், கெமிக்கல் என்று வகைக்கு கோடி மக்களாவது இந்த வேலை கொடுக்காத பாரத பெருநாட்டில் இருக்க மாட்டார்கள். இன்றைய தேதிக்கு இன்ஜினியர் என்று சொல்லிக்கொண்டு மனதில் கரன்சியும் வயிற்றில் பசியும் கண்களில் கனவுகளோடும் அலைவதை விட ஒரு தச்சராக இருக்கலாம், பெயிண்டராக, பிளம்பராக இருக்கலாம். கமிஷனிலேயே இவர்களால் வீடு கட்ட முடியும். வாய்ப்புகள் அதிகம். இன்ஜினியருக்கு வாய்ப்புகள் குறைவு, மிக குறைவு. என்ன சொல்ல வந்தேன்? எஸ், நான் ஒரு டிராஃப்ட்ஸ்மேன். விதவிதமாக படங்கள் வரைவேன். பிளான், எலிவேஷன், சைட் வியூ என்று நான் வரையும் படங்கள் எல்லாமே அளவுகளை அடிப்படையாக கொண்டவை. சுத்தமான ஜியோமெட்ரி. இன்ஜினியர்கள் எல்லாம் என் அளவுக்கு வரைவார்களா என்பது சந்தேகமே. தாஜ்மஹாலுக்கான வரைபடத்தை என்னால் 1 மணி நேரத்தில் ஸ்ருதி சுத்தமாக வரைய முடியும். அரை காசு என்றாலும் அரண்மனை காசு என்ற மூதுரைக்கு ஏற்ப நான் அரசாங்கத்தில் சேர்ந்து விட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்டில் மெட்ராஸ் சைடில் யாராவது டிராயிங் என்று வாயை திறந்தால் என் பெயரை குறிப்பிடாமல் இருக்க மாட்டார்கள். என் பெயர் சந்திரகுமார், KS சந்திரகுமார். இந்த பறக்கும் ரயில் திட்டத்திற்கு கூட நான் வரைபடங்கள் போட்டுக்கொண்டு இருந்தவன். சீரான இடைவெளி விட்டு அங்கங்கே நிற்கும் வட்டத் தூண்கள் பூமியின் அடியில் எவ்வளவு தூரம் புதைந்திருக்கின்றன, அந்த கான்கிரீட் தூண்களை உருவாக்க என்ன விகிதத்தில் கலவை கலந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நான் அறிவேன் என்பதை உங்களுக்கும் அறிவிப்பதால் என்னை ஐன்ஸ்டீனை பார்ப்பதை விடவும் கேவலமான பார்வையுடன் தான் பார்க்கிறீர்கள் என்று எனக்கும் தெரிகிறது. எனவே அனாவசிய விவரங்களை இதோ இந்த பக்கிங்ஹாம் கெனாலிலேயே போட்டுவிட்டு நேர மையத்திற்கு வந்து விடுகிறேன். நான் இருப்பது புரசைவாக்கத்தில், மோட்சம் தியேட்டருக்கு பக்கத்தில் ஒரு லாட்ஜ். மாத வாடகையில் விஸ்தாரமான ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர். என் அறையில் ஃபோன் இருக்கிறது. அரசாங்கத்தின் இன்னும் ஒரு ஸ்க்ரூவை பார்த்து எளித்து பெற்றது. என் அறை கொஞ்சம் விசாலமாயிருக்கும். ஒரு ஓரத்தில் டிராயிங் போர்டு மற்றும் அதற்கு வேண்டிய கத்தி, கபடா, சிறுக் என்று கூர்த்தீட்டும் சாணைவார் எல்லாம் வைத்திருக்கிறேன். ஆஃபீஸ் நேரம் போக மற்ற நேரங்களில் படங்கள் வரைந்து கொடுப்பேன். காசுக்கு தான். மெட்ராஸில் இருக்கும் ஆர்கிடெக்டுகளும் கான்ட்ராக்டர்களும் நல்ல பழக்கம். அலாக்ரிட்டி, அப்பாசாமி என்று பெரிய பெரிய புள்ளிகளுக்கெல்லாம் படம் வரைந்து கொடுப்பதுண்டு. அதற்கு தான் ஃபோன், டிராயிங் போர்டு எல்லாமே. காலை எழுந்தேன். சட்டென்ற சோம்பலை உதறினேன்.
அரை மணி நேரம் மிதமான ஓட்டம். அறைக்கு வந்து சில பிரத்யேகமான யோகா பயிற்சிகள். குடித்தேன். பக்கத்து மெஸ்ஸிற்கு சென்று சாப்பிட்டேன். எனக்கு என்டிஆர் மாதிரி காலை நேரத்திலேயே முழு வயிற்றுக்கு சோறு கறி எல்லாம் வேண்டும். சாப்பிட்டு வரும்போது லாட்ஜ் வாசலில் என்னை அழைத்து செல்ல ஜீப் காத்திருந்தது. உள்ளே போய் ட்ரெஸ் மாட்டிக்கொண்டு வர வேண்டியதுதான். ஜீப் டிரைவர் சிகரெட்டிற்காக கடை நோக்கி சென்றிருந்தான். நான் அறையில் நுழைந்த சமயம் போன் மணி சினுங்கி என்னை அழைத்தது. எடுத்தேன். ஹலோ, கேஎஸ் சந்திரகுமார் என்று ஒரு பெண் குரல் என்னை கேட்டது. குரலில் ஒரு கவர்ச்சி இருந்தது. சாக்ஸபோனில் இருக்கும் ஒரு பிசிறுதான் அதன் கவர்ச்சி. கிட்டாரில் இருக்கும் பேஸ் தான் அதன் கவர்ச்சி. சௌராசியாவின் மூங்கில் குழலில் கூட அந்த அடிநாதம் தான் கவர்ச்சி. அதுபோல ஒரு கவர்ச்சி கலந்த விசாரிப்பு. ஆம் என்றேன் அவசரமாக. குட் மார்னிங் மிஸ்டர் சந்திரகுமார். நான் ஜேகேஎஸ் பில்டர்ஸிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் பிளான் போடுவதில் எக்ஸ்பர்ட் என்று சொன்னார்கள். நான் தங்களை சந்திக்க வேண்டும். காலேஜ் ரோடில் டிபிஐ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இப்போது உங்களால் வர முடியுமா? சுருக்கமாக ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுகிறேன். சாயங்காலம் ஒரு ஹோட்டலில் நிதானமாக பேசலாம். என் பெயர் நாகா. ஓ எஸ் என்று போனை துண்டிக்க இருந்தேன். ஜஸ்ட் a minute என்ற அவள் குரல் என்னை தடுத்தது. எஸ் என்றேன் ஆவல் பொங்க. நான் எலுமிச்சை மஞ்சளில் சாரி கட்டியிருப்பேன். அந்த நிறத்தில் ரவிக்கை, கருப்பு நிறத்தில் பிரா, மஞ்சள் கனகாம்பரம் சரம். உங்களுக்கு அடையாளம் தெரிய வேண்டும் அல்லவா? ஆமாம் ஆமாம் என்று வழிந்தேன். ஆணுக்கு பெண் ஒரு வீக்னஸ் என்பதை எவ்வளவு எளிதாக அவள் நிரூபித்து விட்டாள். கருப்பு பிராவாம், நாகாவாம். எனக்கு அவளை அப்போதே பார்க்க வேண்டும் போல இருந்தது. அவசரமாக ஆடை அணிந்து கொண்டேன். பாய்ந்து வந்து ஜீப்பில் ஏறி ஹாரனை அழுத்திய அடுத்தில் டிரைவர் வாயிலிருந்து சிகரெட் எகிரி சாக்கடையில் விழுந்தது. டிரைவர் அதை ஏக்கத்துடன் பார்த்தான். பின் என்னை கோபத்துடன், ஒரு பாக்கெட்டே வாங்கி தருகிறேன், வா வண்டி எடு என்றேன். எடுத்தான். 5 வினாடிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தையும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையையும் தொட்டான். டிரைவர் பெயர் காதர். அந்த ஜீப்பை அவன் கையாளும் விதத்தில் ஒரு தேர்ந்த ப்ரொஃபஷனலிசம் இருந்தது. கேபரே ஆட்டக்காரி எப்படிப்பட்ட மக்கள் சபையையும் மிக எளிதாக சந்திக்கிற மாதிரி அவன் எந்த சாலையையும் சந்திப்பான். வளைவுகளில் ஜீப் ஒரு பக்கம் தூக்கும், ஆனால் மறுபடி பூ மாதிரி இறங்கும். ஒரு பஸ்ஸும் ஒரு லாரியும் ஒரே நேரத்தில் சாலையில் ரேஸ் விடும் போது காதர் அந்த 2 வாகனங்களுக்கிடையில் ஜீப்பை விடுவான். பத்திரமாக வெளியே வரும். இதயம் கொஞ்சம் வீக்கானவர்கள் அவனது ஜீப்பில் ஏறுவது தடை விதிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். எனக்கு சமயமும் சந்தர்ப்பமும் சரியாக வாய்க்கும் போது காதர் பரணி பாடுகிறேன். இப்போது செயல். ஜீப் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வந்து புகுந்து புறப்பட்டு ஈகா எதிரில் திரும்பி மெக்னிக்கல்சன் பாலம் ஏறி 2 மின்சார ரயில்களை கடந்து சிக்னல் காரணமாக சரசரவென இடது ஓரம் ஒதுங்கி இடது பக்க சாலையில் திரும்பி ஒரு யூ டர்ன் எடுத்து மறுபடி இடது பக்கம் திரும்பி நேராக சென்றது. அங்கே சிக்னலில் பச்சைக்காக காத்திருந்தவர்கள் எல்லாம் தங்கள் மூளைகளில் இப்படிப்பட்ட ஒரு வழி தோன்றாமைக்காக தலையில் அடித்து கொண்டார்கள். கல்லூரி சாலை, டிபிஐ, எங்கே மஞ்சள் சாரி, எங்கே மஞ்சள் ரவிக்கை, எங்கே அந்த கருப்பு பிரா? அதோ அங்கே அங்கே எதிர் பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்தாள். மக்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி நின்றாள். இருந்தாலும் தனியாக டால் அடித்தாள். அவளுக்கு பக்கத்தில் பஜாஜின் சன்னியோ டிவிஎஸ்ஸின் ஸ்கூட்டியோ ஏதோ ஒன்று நின்றிருந்தது. காதர், ஜீப்பை திருப்பு, அதோ அந்த மஞ்சள் புடவை, அவள்தான் நாகா என்றேன். நாகா என்றால் நாகாலாந்து ஆதிவாசி பெண்ணா என்று கேட்டான் காதர். அவனுக்கு பதில் சொல்லும் நிலையில் நான் இல்லை. காரணம், நாகாவின் அருகில் வந்து நின்ற அந்த அம்பாசிடர். அதன் கதவு ஒரு எலக்ட்ரானிக் ஆணையில் திறப்பது போல திறந்து அதிலிருந்து 2 மிராண்டா ஆசாமிகள் உதிர்ந்தார்கள். மொட்டை தலைகள், முழுக்கை சாஃப்ரான் கலர் சட்டை, கருப்பு பேண்ட். அவர்களை பார்த்து என் நாகாவின் விழிகள் விரிந்தன. அவர்களில் ஒருவன் சட்டென்று அவள் வாயை பொத்தினான். இன்னொருவன் அவள் காலை பற்றினான். காரில் சொருகினார்கள். ஒரு சொடக்கு போடும் நேரத்தை விட குறைவான நேரம். நாகாவின் கால்கள் தவிப்பதை, திமிருவதை, துடிப்பதை, அடங்குவதை பார்த்தேன். என்ன நடந்தது? காட், ஓ காட்,
இது என்ன மெட்ராஸ் தானா இல்லை ஹாலிவுட்டின் ஒரு சினிமா சீனா? கார் புறப்பட்டு விட்டது. காதர் அப்போதுதான் ஜீப்பை சாவகாசமாக எதிரே போகும் வண்டிகளுக்கெல்லாம் வழி கொடுத்து விட்டு திருப்பினான். அலாவுதீன் விளக்கை தேய்த்து விட்ட மாதிரி அங்கே நாகாவும் இல்லை, அம்பாசிடரும் இல்லை. காதர், அந்த அம்பாசிடரை பிடிக்க வேண்டும் என்றேன் படு சீரியஸான குரலில். சாஸ்திரி பவன் வழியாக நுங்கம்பாக்கம் ஹைரோடு தான் அவர்கள் போக முடியும். இந்த பக்கம் ஒன்வே. அதாவது அவர்கள் ஒன்வேவை எல்லாம் மதிப்பதாக இருந்தால் என்றேன். காதர் ஸ்டியரிங்கில் கைகளை கோர்த்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். என்னை பார்த்தான். என் ஆணையை எதிர்பார்க்கும் பார்வை. முட்டாடே, போ, நீ சொன்ன வழியிலேயே போ. இப்போது அவர்கள் லோக்கல் போலீஸ்காரர்களிடம் சிக்கி காசு கொடுக்கவும் அபராதம் கட்டவும் நேரத்தை செலவு செய்ய மாட்டார்கள். எனவே ஒன்வேயை தவிர்ப்பார்கள். எனவே இந்த வழியிலேயே. காதர் சீறி கிளப்பியதில் முன் சீட்டில் இருந்த நான் சீட்டின் மேல் பின்வாங்கி மோதினேன். ஹாரன் மேல் காதரின் உள்ளங்கை. அது டீசல் ரயிலின் ஹாரன் போல பாங் என்றது. மற்ற கார்கள் எல்லாம் மிரண்டு போய் ஒதுங்கின. ஆம்புலன்ஸின் சங்கொலிக்கும் ஃபயர் சர்வீஸின் கினிகனிக்கும் ஒதுங்காத மக்கள் கூட காதரின் ஹாரனுக்கு ஒதுங்கினார்கள். எல்லாம் சுய உயிரின் மேல் இருக்கும் பற்றுதல் தான் காரணம். அராஜகத்திற்கு தமிழ்நாட்டில் எப்போதும் ஒரு மரியாதை இருக்கிறது. சோடா புட்டி வீசுபவன் சைக்கிள் செயினிடம் அடங்குவான். சைக்கிள் செயின் கத்தியிடம் குழையும். கத்தி துப்பாக்கியிடம் அடிபணியும். வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் தர்மமிகு சென்னை. யார் அவர்கள்? எதற்கு JKS பில்டர்ஸின் நாகாவை கடத்த வேண்டும்? அந்த அம்பாசிடர் கருநீலம். ராத்திரி நேரங்களில் தப்பிக்க வசதியாக அந்த நிறமா? நினைத்திருந்தால் நான் எல்லாவற்றையும் உதறிவிட்டு காதரின் தோளில் தொட்டு வண்டியை ஆபீஸிற்கு திருப்ப சொல்லி இருக்கலாம். எங்காவது ஒரு மசாலா டீ அடித்துவிட்டு காதருக்கு ஒரு பாக்கெட் சிகரெட்டும் எனக்கு ஒரு சிகரெட்டும் வாங்கி கொண்டு ஆபீஸ் போய் உட்கார்ந்து உஸ்ஸப்பாடா என்ன வெயில் என்று சக குமாஸ்தாக்களைப் போல நானும் வெயிலை பற்றி பேச தொடங்கி இருக்கலாம். ஆனால் இந்த தர்மமிகு சென்னையில் 199.99999% மக்கள் மழை பெய்தால் பாழா போன மழை என்றும் வெயிலடித்தால் என்ன எழவு வெயில் என்றும் குளிராயிருந்தால் ச்சே இப்படியா கை கால் வெரைக்கிற மாதிரி நடுங்கும் என்றும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். எப்படியும் வெயிலில் மழையில் குளிரில் இருந்தெல்லாம் தப்பிவிட முடியாது. திட்டுவதால் வெயிலின் தாக்கம் குறையப் போவதில்லை. திட்டுவதை விட்டுவிட்டு வெயிலை அனுபவிக்க வேண்டியதுதானே. வடாம் காய வைக்கலாம். சில்லென்ற நீரை தலையில் ஊற்றி குளிக்கலாம். கயிற்று கட்டிலை மரநிழலில் போட்டுக்கொண்டு வெயில் தாச்சாலையில் அலை நடனம் ஆடுவதை ரசிக்கலாம். சொன்னேனே நான் தனிப்பட்டவன் என்று. அது இப்படித்தான். அதனால் எனக்கு ஆபீஸ் போக விருப்பமில்லை. வடியில் போகும் ஓணானை எப்படியாவது எடுத்து மடியில் விட்டு கொண்டு விட வேண்டும் போல இருந்தது. நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை அருகே இடது பக்கம் திரும்பிக் கொண்டிருந்த அந்த கருநீல அம்பாசிடரை பார்த்து விட்டேன். பின்னால் கருப்பு கண்ணாடி. அதனால் உள்ளே நாகா என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன செய்யலாம்? காதர் அந்த காரை இதோ மடக்கி விடுவான். அப்புறம் அந்த மிராண்டா ஆட்களை எப்படி சமாளிக்கப் போகிறேன்? லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் பழகியவன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் வேலைக்கே சேர்ந்தேன். அவையெல்லாம் விரைவாய் ஓட துணை புரியும். NCCயில் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவன். ஒவ்வொரு முறையும் இலக்கின் மைய புள்ளியில் குண்டை பொத்த வைப்பதில் எனக்கு நிகர் நானே. இது தற்பெருமை இல்லை, என் திறமைகளை பற்றிய ஒரு அலசல். அவற்றை வைத்துக்கொண்டு அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் என்ற யோசனை. தற்பெருமை தற்கொலைக்கு சமமானது என்று கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகன்றதை நான் அறிவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அறிவித்துக் கொண்டிருந்தால் வேண்டாம், நான் நிறுத்தி விடுகிறேன். என்ன சொன்னேன்? என் திறமைகள். எஸ், துப்பாக்கி சுடத் தெரியும். அந்த திறமையை வைத்துக்கொண்டு இப்போது என்ன புடுங்குவது? என் கையில் துப்பாக்கி இல்லையே. நிறைய துப்பறியும் நாவல்கள் படிப்பேன். ஜேம்ஸ் ஹேட்லி சேஸிலிருந்து ராஜேஷ்குமார் வரை, வயா பட்டுக்கோட்டை பிரபாகர், எழுத்துலக கவாஸ்கர் சுஜாதா, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. அந்த நாவல்களில் வரும் கதாநாயகர்கள் இந்த மாதிரியான இக்கட்டான தருணங்களில் என்ன செய்வார்கள்? ஒன்றும் தோன்றவில்லை. முகத்தில் வடிந்தது வியர்வை அல்ல, அசடு. இனம் புரியா பயம் என் உச்சி முதல் பாதம் வரை ஊடுருவியது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அப்புறம் என்ன? கைக்குட்டையை எடுத்து முகத்தை துடைத்து கொள்ள பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்ட போது அந்த வெள்ளரிக்காய் கையில் தட்டுப்பட்டது. சாப்பாடு சாப்பிட்ட மெஸ்ஸில் இருந்து கேட்டு வாங்கி வந்தது.
வெயிலுக்கு நல்லது என்று. நான் சொன்னேனே தனிப்பட்டவன் என்று. சரி சரி, அடிக்காதீர்கள். மூளையில் ஒரு இடி இடித்தது, ஒரு மின்னல் வெட்டியது. ஒரு கணம் பாராலிட்டிக் அட்டாக்கோ என்று சந்தேகப்பட்டேன். இல்லை, என் மூளையில் தோன்றிய ஒரு ஐடியாதான் இடியையும் மின்னலையும் தோற்றுவித்தது என்று அடுத்த கணம் தெரிந்து கொண்டேன். என் மூளையில் ஓடிய எண்ணங்களை பற்றியெல்லாம் காதர் கவலைப்படவில்லை. சர் என்ற அம்பாசிடரை ஓவர்டேக் செய்தான். காரை மறித்து இடது பக்கம் திரும்பி ஜீப்பை நிறுத்த அம்பாசிடர் கிரீச்சிட்டு கதறி ஜீப்பை முத்தமிட்டது. நான் ஜீப்பில் இருந்து குதித்தேன். கார் கதவு திறந்து மிராண்டா மொட்டைகள் இரண்டும் வெடிப்பட்டன. ஹேண்ட்ஸ் அப் என்றேன் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு. வெள்ளரிக்காயை இறுக்கமாக பிடித்தேன். அதன் முனை பயமுறுத்தும் வகையில் நீண்டது. அனாவசியமாக நடுச்சாலையில் நான் ஒரு சீன் கிரியேட் பண்ண விரும்பவில்லை. நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். இந்த பெண்ணை விட்டுவிடுங்கள், இல்லாவிட்டால் யோசிக்க மாட்டேன். நடு ரோட்டில் தெருநாயை சுடுகிற மாதிரி சுடுவேன் என்றேன். அவர்கள் இருவரும் கை தூக்கினார்கள். காதர், அந்த பெண்ணை அழைத்து வா என்றேன். காதர் போவதற்கு அவசியமே இருக்கவில்லை. நாகாவே காரின் உள்ளிருந்து இறங்கி என்னை நோக்கி ஓடி வந்தாள். என்னை கட்டிப்பிடிக்கப் போகிறாள் என்று கடைசி கணம் வரை எதிர்பார்த்து மார்பில் அந்த மென்மையை உணரத் தயாராயிருந்தேன். அவள் கடைசி கணத்தில் திசையை மாற்றி ஜீப்பில் ஏறி உட்கார்ந்து விட்டாள். பரவாயில்லை. அடுத்த கணம் அது நடந்தது. அம்பாசிடர் சட்டென்று பின்வாங்கியது. பின்னால் வந்த கார் ஒன்றில் அதன் மட்காட் டமால் என்று இடித்தது. மிராண்டா மொட்டைகள் இரண்டும் காரின் திறந்த கதவு வழியாக தங்களை உள்ளே செருகிக் கொண்டு டப் டப் என்று கதவை சாத்திக் கொள்ள கார் விற்றென்று ஜீப்பை வலது பக்கத்தில் ஓவர்டேக் செய்து போய்விட்டது. கலையாத அதன் எக்ஸாஸ்ட் புகை மேகமாக என்னை மறைத்தது. அந்த மட்டிலும் பரவாயில்லை. அவர்கள் சண்டைக்கு வந்திருந்தால் என்னிடம் இருப்பது வெறும் வெள்ளரிக்காய் என்ற உண்மையை தெரிந்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். 10 வருடங்களுக்கு முன்னால் நான் கற்ற கராட்டே என்னையும் நாகாவையும் எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியும் என்பதை நான் விஷப்பரீட்சை பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் வரும். காதர் ஜீப்பை எடுத்தான். பின் சீட்டில் நாகா பேரை பட்ட மாதிரி உட்கார்ந்திருந்தாள். நான் முன்பக்கம் உட்கார்ந்தேன். எங்கே போகலாம் நாகா என்று ரொம்ப சாதாரணமாக கேட்டேன். ஏதாவது கூலாக அல்லது ஹாட்டாக குடிக்கிறாயா? வேண்டாம், என் ஆபீஸிற்கு போய்விடலாம் என்றாள் சுருக்கமாக. போக வழி? ஸ்ட்ரெயிட், லெஃப்ட், ரைட். ஜீப் என்ஜின் உருமலோடு அவள் காட்டிய திசையில் விரைந்தது. நான் அந்த வெள்ளரிக்காயை 3ஆக உடைத்து காதருக்கும் நாகாவுக்கும் நீட்டிவிட்டு மிச்சத்தை வாயில் போட்டுக்கொண்டேன். ஒரு துப்பாக்கி தின்னப்பட்டு கொண்டிருந்தது. ஜீப் எப்போது அண்ணா சாலையை கிராஸ் செய்தது, எப்போது ஆழ்வார்பேட்டை ஏரியாவில் நுழைந்தது, எனக்கு எதுவும் தெரியவில்லை. என் கவனம் முழுக்க ரியர்வியூ மிரரில் எனக்கு மட்டும் புலப்பட்ட நாகாவின் முகத்தில், உடலில், புடவையில், ரவிக்கையில், கருப்பு பிராவில் பதிந்திருந்தது. லோ ஹிப், இடுப்பில் சின்னதாய் வழவழப்பாய் ஒரு மடிப்பு, முகத்தில் பவுடர், உதட்டில் லிப்ஸ்டிக். JKS பில்டர்ஸ் என்பது கட்டிடம் கட்டும் கம்பெனியா இல்லை சினிமா ஷூட்டிங் செய்யும் கம்பெனியா? ஜீப் ஆழ்வார்பேட்டின் ஒரு மூலைக்கு சென்று ஒரு சின்ன தெருவில் நுழைந்தது. குறுகலான தெரு. தெருவின் முகப்பில் சிமெண்டால் கட்டப்பட்ட பெரிய குப்பை தொட்டி, ஏறக்குறைய மெட்ரோ வாட்டர் டேங்க் அளவிற்கு. அதன் வெளிப்புறத்தில் இலைகள், என்னென்னவோ கழிவுகள். மூக்கு என் கைக்குட்டையை கேட்டது. JKS பில்டர்ஸ் இந்த தெருவில் இருக்கிறது. அவர்கள் கம்பெனி உருப்பட்ட மாதிரிதான். ஜீப் நின்றது. அவள் இறங்கினாள். நானும். அவள் வலது பக்கம் இருந்த ஒரு சின்ன வீடு நோக்கி நடந்தாள். காம்பவுண்ட் சுவர், கேட், சின்ன தோட்டம், தோட்டத்தின் நடுவே சின்ன வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும். எளிமையான வீடு. ஜனதாசம் டிஸ்டெம்பர் அடிக்கப்பட்டு சுவர் மழை வெயில் ஆகியவற்றில் வதைப்பட்டு ரொம்பவும் நொந்து போயிருந்தது. இது யார் வீடு? நாகாவின் வீடா? அவளை காப்பாற்றியதற்காக நன்றி அடிதலாக என்னை இங்கே கூட்டி வந்திருக்கிறாளா? உள்ளே இரட்டை கட்டில் இருக்கிறதா? அவளை கடத்தியவர்கள் யார் என்று பயணத்தின் போது விசாரித்தேன். தெரியாது. போலீஸில் ரிப்போர்ட் பண்ண வேண்டாமா? இப்போது வேண்டாம். முதலில் JKS பில்டர்ஸ், மற்றதெல்லாம் அப்புறம். அப்படியானால் இதுவா JKS பில்டர்ஸ்? அவள் சுவரில் இருந்த பித்தானை அழுத்தியதில் ஒரு நளினம் இருந்தது.
ஒரு சின்ன நடன முத்திரை. வீட்டுக்குள் கிர் என்று குட்டிப்புலியின் உருமலாக காலிங் பெல் ரீங்காரம். கதவு உடனே திறந்து உள்ளே இருந்தவர் எட்டி பார்த்தார். அவரை பார்த்துவிட்டு அதிர்ச்சியில் நான் சுத்தமாக ஓரடி எகிரி குதித்தேன். காரணம், அந்த வீட்டின் கதவை திறந்தது என் மேலதிகாரி. ஆபீஸில் தினம் தினம் பார்ப்பவர். இன்றைக்கு நான் ஆபீஸ் போயிருந்தாலும் அவரை நான் பார்த்திருப்பேன். என்னைப் போலவே டிரைவர் காதரும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுதான் போனான். பையா, குட் மார்னிங் என்றார் மேலதிகாரி. அவர் பெயர் மயில் வாகனன். அவ்வளவு பெரிய பெயரை யாரும் அழைப்பது இல்லை. சுருக்கமாக மயில் என்று எங்களுக்குள் குறிப்பிட்டுக் கொள்வோம். மார்னிங் என்றேன். காற்றுதான் வாயிலிருந்து வந்தது. என்ன ஆச்சரியமா அதிர்ச்சியா? இரண்டும் என்றேன். வா உள்ளே. காதர், நீ என்ன பண்ணுகிறாய்? பூந்தமல்லி ஹைரோடில் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே போய் உனக்கு வேண்டியதை சாப்பிடு. அப்புறம் எனக்கும் நம் சந்திரகுமாருக்கும் 2 சிக்கன் பிரியாணி பார்சல் கொண்டு வா. கூடவே ஹாஃப் தந்தூரி சிக்கன், ஹாஃப் சிக்கன் 65 என்றார் மயில். காதருக்கும் சிக்கன் மட்டன், அதுவும் ஓசியில் என்றால் ஏக குஷி. அது அண்டார்டிகாவில் கிடைக்கிறது என்றாலும் போய் வாங்கி வருவான். ஜீப்பில் பெட்ரோல் அரசாங்க காசுதானே. மயில் இன்னொரு வார்த்தை பேசும் முன்பு கிளம்பி போய்விட்டான். சார், நான் கிளம்பட்டுமா சார்? எனக்கு மத்தியானம் ஷூட்டிங் இருக்கிறது என்றாள் நாகா. ஷூட்டிங்கா? ஓ எஸ் நாகா, உனக்கு தேங்க்ஸ். எங்கே உன் கோக்கள்? இதோ வந்து விட்டோம் என்று பின்னால் குரல் கேட்டது. திரும்பினேன். மிராண்டா மொட்டைகள் என்னை பார்த்துவிட்டு பணிவுடன் சிரித்தார்கள். சார் கூட ரொம்ப நல்லா ஆக்டிங் கொடுக்கிறாரு என்றான் ஒரு மொட்டை. என் பாஸ் மயில் வாகனம் பர்ஸை திறந்து 100 ரூபாய் நோட்டுகளாக எச்சில் பண்ணி எடுத்து அவர்களிடம் மீட்டினார். 1000க்கும் மேலே. தேங்க்ஸ், நீங்கள் போகலாம். என்னவோ போய்விட்டு பொங்கலுக்கு வந்தால் போதும் என்கிற மாதிரி அல்லவா இருக்கிறது. அவர்கள் சல்யூட் அடித்தார்கள். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் என்று நாகா அவரிடம் சொன்னாள். என்னை பார்த்து ஈறுகள் தெரிய கை கூப்பினாள். முட்டைகளில் ஒருவன் அவள் தோளில் கை போட்டுக்கொண்டு, நான் நாகா, விருந்து வைக்கிறேன்னு சொல்றிய தவிர கூப்பிடவே மாட்டேங்கிறியே, எப்போ கூப்பிட போற என்று சிரித்து கேட்டான். இன்னைக்கு நைட் வரியா என்று அவனிடம் சர்வ சாதாரணமாக காஃபி சாப்பிடுகிறாயா என்று விசாரிக்கும் குரலில் கேட்டுக்கொண்டே நாகா நடந்தாள். என் நாகாவை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சற்று முன் எவ்வளவு உரிமையுடன் அவளை பற்றி நினைத்து கொண்டேன். வெட்கமாயிருந்தது. முகம், கை, கால், உடம்பு முழுக்க கேள்விக்குறிகளுடன் என் பாஸை பார்த்தேன். மயில் வாகனம், மயில் வாகனன், பாலசுப்ரமணியன் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்கிற மாதிரி ஒரு பெயர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், IAS. குறுக்கு வழி IAS இல்லை. பரீட்சை எழுதி முதல் முறையிலேயே IAS பட்டத்தை தன் பெயருக்கு பின்னால் சேர்த்து கொண்டவர். படாடோபமா, ஆடம்பரமா, பந்தாவா ஏதோ ஒன்று அது கிடையாது. ரொம்ப எளிமையானவர். நிறைய பேச மாட்டார். மீசை கிடையாது. தினம் ஷேவிங். தலைமுடி கருப்பு. ஆனால் சிக்கனமாக வைத்திருப்பார். பின்னோக்கி வாரி இருப்பதில் ஒரு அடக்கம் தெரியும். நெற்றியில் சின்னதாக ஒரு விபூதி கீற்று வைத்து கொண்டு வருவார். ஆபீஸிற்கு வந்த கொஞ்ச நேரத்தில் அது அழிந்து போகும். நேர்மையான பெரிய கண்கள். அவர் கண்களை சந்திக்க பயந்து கொண்டு எந்த பியூனும் ஆபீஸில் தப்பு வவுச்சர் போட்டு காசு வாங்குவதில்லை. ஆபீஸில் எங்கேயாவது தீசல் வாசனை அடித்தால் அவருக்கு தெரிந்துவிடும். எவ்வளவு ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டார். சீரியஸ் என்றால் அவ்வளவு சீரியஸ். எப்போது பார்த்தாலும் ஐன்ஸ்டீன் போலவும், ஆர்கிமெடிஸ் போலவும், தாமஸ் ஆல்வா எடிசன் போலவும் தான் முகத்தை வைத்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்டவரா இப்படி ஒரு டிராமா ஆடியிருக்கிறார்? குழப்பமாக இருக்கிறதா சந்திரகுமார் என்று கேட்டார். சந்திரா என்று சொல்ல மாட்டார். சந்திர என்று தான் கூப்பிடுவார். தலையை ஆட்டினேன். உள்ளே வா, உட்கார், பேசலாம். உள்ளே போனேன். 1 ரூம் அபார்ட்மெண்ட் என்று சொல்வார்களே, அது மாதிரி இருந்தது அந்த வீடு. ஹாலின் ஒரு ஓரத்தில் படுக்கை, இன்னொரு ஓரத்தில் வரவேற்பு. சுவரில் அங்கங்கே பெரிய பெரிய சைஸில் கோவில் கோபுர படங்கள். சமையலுக்கென்று ஒரு தடுப்பு. இரட்டை கட்டில் இல்லை, ஒற்றே. நான் நிமிர்ந்து அவர் முகம் பார்த்தேன். தனி ஆள். வாரிசு பிரச்சனை வரக்கூடாது பார். மேலும் எனக்கு இந்த சம்சார சிக்கல்கள், கண் கசக்கல்கள், வைரத்தோடு மூக்கு சிந்தல்கள், நகைகள், புடவைகள் எல்லாம் கொஞ்சம் கூட பிடிப்பதே இல்லை.
இது வாடகை வீடு, 1 ரூம் அபார்ட்மெண்ட். நாளைக்கே எல்லாவற்றையும் உதறிவிட்டு காசி ராமேஸ்வரம் என்று கிளம்ப முடியும். என் ஒருவன் சோற்றுக்காக நான் அதிகம் அலட்டிக் கொள்ள வேண்டாம் பார். ஆமோதித்து தலையசைத்தேன். வேறு வழி? அவர் என் பாஸ். சந்திரகுமார், என்னை பற்றி நிறைய யோசித்து நேரத்தை செலவழிக்காதே. நேராக விஷயத்திற்கு வருகிறேன். இந்த ஆபீஸ், அதாவது நீ வேலை செய்யும் ஆபீஸை ஒரு சாதாரண சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸாக தான் இத்தனை நாட்களும் நினைத்து கொண்டிருப்பாய். பேசிக் டிஏ ஸ்பெஷல் அலவன்ஸிற்காகத்தான் இங்கே இருக்கும் அத்தனை பேரும் வேலை செய்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருப்பாய். மயில் நிறுத்தினார். ஆமோதித்தேன். இந்த ஆபீஸ் ஒரு சாதாரண ஆபீஸ் இல்லை, அதற்கும் கொஞ்சம் மேலே. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். நேற்று நியூஸ் பேப்பரில் ஒரு மூலையில் பாகிஸ்தான் ஒற்றர் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது என்ற விவரத்தை நீ பார்த்திருக்கலாம். இல்லாவிட்டாலும் அந்த நியூஸ் இருக்கிறது. அந்த ஆளை அரெஸ்ட் செய்ய சொன்னது நம் டிபார்ட்மெண்ட் தான். என்னது? ஈஸி பாய், ஈஸி. நம் நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கின்றன, நாம் அறியாமலேயே. நம் நாட்டை பற்றிய செய்திகள், நம் மனிதர்களை பற்றிய பலவீனங்கள், நம் படையமைப்பு, நம் எலெக்ஷன், இங்கே லோக்கல் அசெம்பிளி மோதல் வரை எல்லா விவகாரங்களும் CIA, FBI, KGP என்ற அத்தனை நாடு ஸ்தாபனங்களுக்கும் தேவை. அவர்களுக்கு தேவையான விவரங்களை தர ஒவ்வொரு ஊரிலும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஐ மீன் இந்தியர்களே. ஒற்ற வேலையா? எப்படி வேண்டுமானாலும் பெயர் சூட்டு, எனக்கு எந்தவித மறுப்பும் இல்லை. ஆனால் செயல் என்னவோ நான் சொன்னதுதான். நம் நாட்டை பற்றிய செய்திகளை ஒழுக விடுபவர்களையும் கசிய விடுபவர்களையும் கண்டுபிடிப்பதும் நம் டிபார்ட்மெண்டில் முக்கிய வேலை. எனக்கு பிரமிப்பாய் இருந்தது. திறக்கவே திறக்காது என்று நினைத்திருந்த அலிபாபா குகை திடீரென்று திறந்து கொண்ட மாதிரி இருந்தது. என்ன இது? நான் இருக்கும் ஆபீஸ் பற்றி என் திருநீறு பாஸ் என்னென்னவோ சொல்கிறார். இதில் நான் எங்கே வருகிறேன்? சமீபத்தில் நான் எந்த தப்பு வேலையும் பண்ணவில்லையே. யார் அந்த நாகா? JKS பில்டர்ஸ் இல்லை, அது நிச்சயம். அந்த மிராண்டா மொட்டைகளும் நாகாவும் எதற்காக அப்படி ஒரு உண்மை நாடகத்தை என் முன் அரங்கேற்றினார்கள்? உனக்குள் நிறைய கேள்விகள் இருக்கிறதென்று எனக்கு தெரியும் சந்திரகுமார் என்றார் மயில்வாகனம். விளக்குகிறேன். அதற்கு முன்னால் என்று இடைவெளி கொடுத்து எழுந்தார். கிச்சன் அருகில் இருந்த வெள்ளை பனி செவ்வகமாய் நின்ற ரெஃப்ரிஜரேட்டரை திறந்தார். 2 டின் பியர்களை கையில் எடுத்துக்கொண்டு காலால் ஃப்ரிட்ஜை மூடினார். என் அருகில் வந்தார். டின்னை திறந்து நீட்டினார். சாப்பிடு, ஒன்னும் பண்ணாது, வெயிலுக்கு நல்லது. இட் பியூரிஃபைஸ் யுவர் பிளட். நான் மௌனமாக வாங்கி கொண்டு சூப்பினேன். இன்றைக்கு ஒன்றன் மேல் ஒன்றாக ஆச்சரியங்கள் என் தலையில் வந்து விழுகின்றன. அவற்றை மௌனமாக ஏற்பதுதான் ஒரே வழி. எனவே பியர் ஆச்சரியத்தையும் மௌனமாக ஏற்றேன். பிளட் பியூரிஃபையராம் சொல்கிறார். கொல்லன் தெருவில் ஊசி, எஸ்கிமோவிடம் ரெஃப்ரிஜரேட்டர். சந்திரகுமார், உனக்கு GDNஐ தெரியுமா? GDN? தமிழ்நாட்டில் GDNஐ தெரியாத குழந்தை கிடையாது. ஐ மீன், நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட GDNஐ தெரியும். அவர் ஒரு தொழிலதிபர், விளையாட்டு வீரர், கர்ணனுக்கு அடுத்தபடியான நன்கொடையாளர், பணக்காரர். சென்னையை அல்ல, இந்தியாவை விலைக்கு வாங்கும் பணம் அவரிடம் உபரியாக இருக்கிறது என்று யாராவது சொன்னால் நம்புவேன். தெரியும் என்றேன் சுருக்கமாக. டிபார்ட்மெண்டிற்கு அவர் மேல் சந்தேகம் என்று ஒரு அணுகுண்டை ஓசையின்றி என் மேல் போட்டார். என்னது? எஸ், அதுதான் உண்மை. GDN என்னத்தான் டாடா, பிர்லா, அம்பானிக்களை மீறிய பணக்காரராக இருந்தாலும் அந்த பணம் எல்லாம் அவருக்கு வியாபாரத்தில் மட்டும் கிடைத்ததில்லை. டாலராகவும் பவுண்டாகவும் அவர் கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அவர் ஒரு கிங் மேக்கர் சார். ஆமாம், 100% ஒப்புக்கொள்கிறேன். அவர் நேரடியாக அரசியலில் ஈடுபடாவிட்டாலும் இந்திய அரசியல் அவர் கையில் தான் இருக்கிறது. அதனால்தான் கவலையே. அவர் இந்தியாவை விற்று விடுவார் என்று இந்தியா பயப்படுகிறது. டெல்லி இந்தியாவா, தமிழ்நாடு இந்தியாவா? இந்தியா என்றார் மயில்வாகனம் கடுமையாக. சரி என்றேன். நீ அவரை உளவு பார்க்க வேண்டும் என்று இன்னொரு அணுகுண்டை வீசினார். நீ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தால் சந்தோஷமாக உடன்பட்டிருப்பேன். ஆனால் இந்த வாக்கியம் நம் தேசத்திற்காக என்றார் மயில்வாகனமே மறுபடியும். சார், நான் ஒரு சின்ன ஸ்க்ரூ போல
என்னை எந்த நேரமும் வீசி எறிந்து விட்டு இன்னொரு ஸ்க்ரூவை பொருத்தி கொள்ள முடியும். ஒரு மைக்ரோ செகண்ட் கூட ஆகாது அந்த செயலுக்கு. ரைட். ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ரூ இல்லாமல் ஒரு பெரிய ஃபேக்டரியை இழுத்து மூடும் நிலைமை கூட ஏற்பட்டுவிடும். சமயத்தில் ஒரு சின்ன ஓட்டை தானே என்று அலட்சியமாக விட்டு போகாமல் தன் விரலை வைத்து ஓட்டையை மூடி ஒரு பெரும் அணைக்கட்டே இடிந்து விழாமல் இருக்கும்படி பண்ணிய சின்ன பையன் கதையை நீ நான் டீட்டெயிலில் படித்ததில்லையா? இருந்தாலும் இது இந்தியாவை காப்பாற்ற சந்திரகுமார், நம் தேசத்தை, நம் தாய் நாட்டை. சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? ஜிடிஎன் வீட்டில் எகிடி குதித்து ஏதாவது ரகசிய ஃபைலை எடுத்து வர வேண்டுமா, அல்லது ஜிடிஎன்னின் கோட் பாக்கெட்டில் ஒரு மைக்ரோஃபோனை போட்டு வர வேண்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன்னுடையது மிகச் சாதாரணமான வேலை. ஜிடிஎன் வீட்டிற்கு ஒரு வாட்ச்மேன் தேவைப்படுகிறான். கேட்டில் நுழையும் கார்களின் நம்பர்களை எல்லாம் குறித்து வைத்துக் கொள்வது அவன் வேலை. அப்பாயின்மெண்ட் இருந்தால் ஜிடிஎன்னின் பல செக்ரட்டரிகளில் ஒரு குறிப்பிட்ட செக்ரட்டரியை தொடர்பு கொண்டு காரை உள்ளே விடலாமா வேண்டாமா என்று அனுமதி கேட்டு காரை உள்ளே விடுவதுதான் அந்த வாட்ச்மேனின் வேலை. அந்த வேலைக்கு தான் நீ போக போகிறாய். எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. பூப்பறிக்க கோடாலியதற்கு. மயில் சீரியஸாக பார்த்தார். இந்த வேலையை முட்டாள்தனமாக எண்ணாதே. ஜிடிஎன்னை நாம் நேரடியாக நெருங்க முடியாது. சந்தேகத்தை வெளியில் சொல்ல முடியாது. அதனால் வேறு வழியில்தான் நாம் அவரை நெருங்க முடியும். ஜிடிஎன்னை சந்திக்க வருபவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொண்டால் அவரை சந்திக்க வருபவர்களை ஸ்கிரீன் பண்ணி குடைந்து அவசியமென்றால் விசாரித்து அப்புறம்தான் ஜிடிஎன்னை நாம் நெருங்க முடியும். ஜிடிஎன் வீட்டு எல்லா போன்களும் வாட்ச் பண்ணப்படுகின்றன. ஜிடிஎன்னிற்கு எப்படியோ அது தெரிந்திருக்கிறது. அதனால் போனில் அவர் கோவில், கும்பாபிஷேகம், டொனேஷன் என்று சில்லியான விவரங்களை தான் பேசுகிறார். முக்கிய விஷயங்களையெல்லாம் அவர் நேரிலேயே பேசுகிறார் என்று நினைக்கிறோம். அதனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். வாட்ச்மேனாக இரு. அவர் எஸ்டேட் கேட்டை தாண்டி உள்ளே செல்லும் வெளியே செல்லும் கார் எண்களை டைரியில் குறித்துவிட்டு டைரியில் குறித்ததை இன்னொரு பேப்பரில் குறித்து எனக்கு அனுப்பிவிடு. எப்படி? நான் கார் எண்களை குறித்து கொண்ட காகிதத்தை எப்படி வெளியே எடுத்து வர முடியும்? ஜிடிஎன் உண்மையிலேயே ஒரு சதிகாரர் என்றால் அவர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தால் என்னையும் அவர்கள் சோதிக்கக்கூடும். புத்திசாலி, நீ சிந்திக்கிறாய். இதோ பார், இது என்ன? தீப்பெட்டி. எஸ், மேலோட்டமாக பார்த்தால் தீப்பெட்டி. திறந்தால் தீக்குச்சிகள் தான் இருக்கும். ஆனால் இதோ பார், உன் நகத்தால் பெட்டியோடு பதிந்திருக்கும் இந்த தீக்குச்சியின் முனையை அழுத்து. என்ன ஆகிறது என்று பார். தீப்பெட்டியில் எல்லா குச்சிகளையும் உதறின பின்னும் ஒரே ஒரு குச்சி மட்டும் ஒட்டி இருக்கிறது. கூர்ந்து கவனித்தால் மட்டுமே அது தீப்பெட்டியுடன் சோல்டர் பண்ணி ஒட்ட வைக்கப்பட்டிருப்பது புரியும். நான் அதை அழுத்தினேன். மருந்து பாகம் உள்ள உருண்டையான இடத்தை தீப்பெட்டியின் அடிபாகத்திலிருந்து ஒரு சின்ன பிளவு வழியாக ஒரு ஃபைபர் தகடு போல ஒன்று வெளியே வந்தது. மடங்கியது, சுருண்டது, நிமிர்ந்தது. தீப்பெட்டியுடன் ஒட்ட வைக்கப்பட்ட எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் போல ஒரு மினியேச்சர் உருவானது. கேட்பவர்கள் கவனத்திற்கு, இன்றைக்கு உங்களிடம் இருப்பது போலவே என்னிடமும் ஸ்மார்ட் போன், டேப்லெட் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த கதை நடந்த வருடங்களில் இன்றைக்கு இருப்பது போல ஸ்மார்ட் போன், அதிலேயே வீடியோ, வாட்ஸ்ஆப் இது போன்ற டெக்னாலஜி முன்னேற்றங்கள் கிடையாது. விரலை நுழைத்து சுழற்றக்கூடிய அரசாங்கம் அனுமதி கொடுக்கும் கருப்பு போன் மட்டும்தான். அதுவும் பட்டன் போனாக இப்போதுதான் மாறிக்கொண்டிருக்கிறது. வெகு பணக்காரர்களிடம் பேஜர் என்ற ஒரு சமாச்சாரம் இப்போதுதான் உலா வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு மேலே கேட்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு ஃபேக்ஸ் மெஷின், ஜெர்மன் மேக். இதில் ஃபீட் பண்ண உனக்கு இதே சைஸில் பேப்பர் ரோல் கொடுக்கிறேன். அது சிகரெட் போலவே இருக்கும். கார் நம்பர்களை அந்த பேப்பரில் எழுதி இந்த மெஷினில் ஃபீட் பண்ணிவிடு. என்னிடம் ரிசீவர் இருக்கிறது. அதன் வழியாக நீ எனக்கு அனுப்பும் செய்தி கிடைத்துவிடும். உன் வேலை அவ்வளவுதான். அதற்கு மேல் நடக்க வேண்டியதை இங்கே நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நம்பர் எழுதின பேப்பரை உடனே நீ சாப்பிட்டு விடு. சென்ட் தடவி இருக்கும், ஸ்ட்ராபெரி அல்லது வெனிலா. அதனால் சாப்பிடுவது சிரமமாக இருக்காது. மேலும் அந்த சின்ன பேப்பர் உன் சிஸ்டத்தில் எந்த பூகம்பத்தையும் ஏற்படுத்தி விடாது. என்ன சொல்கிறாய்?
சத்தியமாக அதை எதிர்பார்க்கவில்லை. என்னவோ ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் புகுந்து விட்டது போல இருந்தது. ஓகே என்றேன் கட்டை விரலை உயர்த்தி. சாப்பிட்ட பியர் காரணமாக ஏற்கனவே நான் கொஞ்சம் ஹையாக இருந்தேன். மேலும் இந்த ஜேம்ஸ் பாண்ட் சமாச்சாரம் வேறு என்னை இதில் ஈடுபடு என்று வற்புறுத்தியது. சம்மதித்தேன். மயில் வாகனம் உடனே எழுந்து வந்து என்னை கட்டி பிடித்து கொண்டார். அவர் முகத்தில் உண்மையான மகிழ்ச்சி. எனக்கு தெரியும் நீ ஒத்துக்கொள்வாய் என்று. உன் ஃபைலை பார்த்தேன். துப்பாக்கி சுட தெரிந்தவன், கராத்தே சண்டை பழகியவன், NCC, NSS, ஸ்கவுட்டிங் என்று எல்லா விதமான தேச சேவை பயிற்சி மையங்களில் பங்கு பெற்றவன். அதனால் இந்த வேலையை செய்ய ஒப்புக்கொள்வாய் என்று எதிர்பார்த்தேன். மேலும் உன் துணிச்சலை பற்றி நான் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அதனால்தான் JKS பில்டர்ஸ் நாகா என்று சின்னதாய் ஒரு டிராமா நடத்தினேன். அதிலும் நீ வென்றுவிட்டாய். நீதிக்காக போராடுபவன், சத்தியத்திற்காக போராடியவன். உன்னை மாதிரி ஆட்களால் தான் இந்தியா இன்னும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. ஜெய் ஹிந்த் என்று ஒருமுறை என் கையை பற்றி அழுத்தமாக குலுக்கினார். நானும் ஜெய் ஹிந்த் என்றேன், சிவாஜி கணேசன் போல. மயில் வாகனத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட காந்தி போல தெரிந்தார். நான் சுபாஷ் சந்திரபோஸ் போலவும் வாஞ்சிநாதன் போலவும் என்னை உணர்ந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. மயில் வாகனத்திற்கு அபாரமான செல்வாக்கு இருந்தது. அது நான் GDN எஸ்டேட்டிற்கு வேலை கேட்க போன போது தெளிவாக தெரிந்தது. வேலைக்கு நான் ஜீப்பில் போயிருக்கலாம். என் அரசாங்க உத்தியோகத்தில் ஜீப்பை உபயோகிக்கும் தகுதி எனக்கு இருந்தது. ஆனால் நான் போவதோ வாட்ச்மேன் வேலைக்கு. ஏறக்குறைய ஒரு உளவாளியாக. இந்தியனே உளவு பார்க்கும் வேலை. நாய் வேஷம் போட்டால் குறைக்க வேண்டும். பன்றி வேஷம் போட்டால் ஐயையோ தப்பான ஓமானத்தை சொல்லிவிட்டேன், மறவுங்கள். நாய் வேஷமான வாட்ச்மேன் வேஷத்திற்கு ஜீப் ஆகாது. எனவே நடராஜா சர்வீஸ். வாட்ச்மேன் என்னை தடுத்தான். அவன் கிழவன், சாதாரண கிழவன் அல்ல. அப்பர் சுவாமி போல கான் அப்துல் காபர் கானை போன்ற கிழவன். அவ்வளவு சுருக்கங்கள். ஒரு கூவத்தை கடக்கும் போது அதன் நாற்றத்தை சுவாசப்பையில் அனுமதிக்காமல் இருக்க மூக்கை பிடித்து கொண்டால் அதிலேயே மூச்சு திணறி செத்து விடுவான் போல இருந்தான். அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கிறேன் தாத்தா என்றேன். எனக்கு வந்திருந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீட்டினேன். கேட்ராக்ட் கண்களால் அந்த ஆர்டரை பார்த்தான். ஒரே சாணி மொழிகள் தான் தெரிந்திருக்கும். உள்ளே போ. ஒரு பில்டிங் வரும். வாசலில் மேனேஜர் பர்சனல் என்ற போர்டு இருக்கும். அனுமதி பெற்று உள்ளே போ. எனக்கு விடுதலை அளிக்க வந்திருக்கிறாயா? வெரி குட். நரகத்திற்கு சந்தோஷமாக வருபவர்களை இன்றுதான் நான் பார்க்கிறேன். போ என்று ஆசிர்வதித்தான். உள்ளே போனேன். எஸ்டேட் என்ற சொல் அந்த இடத்திற்கு சால பொருந்தும். ஏறக்குறைய சீன பெருஞ்சுவர் போல காம்பவுண்ட் சுவர். அதனுள் ஓங்கி உயர்ந்த மரங்கள். மலைப்பாதையில் தனியே நடக்கும் ஒரு உணர்வு. பட்சிகள் கீச் கீச் என்றன. நிமிர்ந்து பார்த்தேன். ஒரு அசோக மரத்தின் உச்சியில் தொற்றிக் கொண்டிருந்த கருநிற பறவை ஒன்று என்னையே பார்த்து கொண்டிருந்தது. நான் அதை பார்க்கிறேன் என்பது தெரிந்ததும் குக்கூய் என்ற வினோதமான ஒரு கூவலை எழுப்பி சடசடவென்று சரகுகளை ஒலித்து கொண்டு பறந்தது. என்ன சொல்ல வந்தது அது? ஐயோ பாவம் என்றா? அதற்கு இருக்கும் சுதந்திரம் எனக்கு இல்லை என்றா? நான் யோசிக்காமல் நடந்தேன். உலகின் ஓரத்திற்கே வந்துவிட்டோம் என்று நான் நினைத்த நேரத்தில் ஒரு கட்டிடம் பார்த்தேன். அப்பாடா! பர்சனல் மேனேஜர் ஒல்லியாக உயரமாக இருந்தார். ஆனால் அட்டகாசமான சூட் அணிந்திருந்தார். கோட்டில் பெயர்ந்த கட்டை பொத்தானை பின் செய்து கொண்டிராவிட்டால் அவர்தான் GDN என்று காலில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணியிருப்பேன். என் லெட்டரை பார்த்தார். கண்ணாடி அணியாத முட்டை கண்களால் என்னை பார்த்தார். லேசர் ஊடுருவல். எனக்குள் என்னவோ ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் என்று ஏதாவது ஒரு இசத்தை கற்று வைத்திருக்கும் ஆசாமியாக இருப்பாரோ என்று சந்தேகம் வந்தது. சோ நீதான் சந்திரகுமார். சே எஸ் ஆர் நோ. எஸ் சார். வாட்ச்மேன் வேலைக்கு வந்திருக்கிறாய். சே எஸ் ஆர் நோ. எஸ் சார். அரசியல்வாதியின் சிபாடி. சே எஸ் ஆர் நோ. எஸ் சார். ஆனால் வேலையில் சுத்தம் இல்லாவிட்டால் உன்னை அடுத்த செகண்ட் வீட்டுக்கு அனுப்பி விடுவேன். புரிந்ததா? சே எஸ் ஆர் நோ. எஸ் சார். இது என்னடா பெரிய இழவாக போயிற்று. இந்த மாதிரி பெரிய இடங்களில் எல்லாம் பெரிய தலைகள் தான் கிறுக்குகளாய் இருக்கும் என்று நான் யூகித்திருந்தேன். இங்கே ஒரு சின்ன தலையே இவ்வளவு கிறுக்காக இருக்கிறது. போ. வாசலில் ஒரு கிழவன் இருப்பான். அவனிடம் ஒரு துப்பாக்கி இருக்கும்.
அதை நீ வாங்கிக்கொள். கிழவனை ஷூட் பண்ணிவிடு. கிழட்டு குதிரைகளும் கால் ஒடிந்த குதிரைகளும் நமக்கு தேவையில்லை. என்ன சொல்கிறாய்? சே எஸ் ஆர் நோ. நோ சார். வாட்? என்னால் சுட முடியாது சார். கிழட்டு குதிரைகளை எல்லாம் சுடுவது என்றால் நாம் அனுபவங்களை இழந்து விடுவோம் என்ற அர்த்தம். நன்றாக பேசுகிறாய் பையா. போ, டேக் சார்ஜ். அங்கே கபோர்டில் உனக்கான யூனிஃபார்ம் இருக்கிறது, மாட்டிக்கொள். ஏதாவது தப்பான இடத்தில் பிடித்தால் இதோ இங்கிருந்து 3வது பில்டிங்கில் எஸ்டேட் டெய்லர் ஜார்ஜ் இருக்கிறான், அவனை சுடு. போ. நான் வந்து விட்டேன். மறுபடி கிழவன். கிழவன் என்னை பார்த்த பார்வையில் அனுதாபம் இருந்தது. என் பெயர் ராமசாமி. அம்மா அப்பா வைத்தது. இப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இத்தனை நாள் என் பெயர் கேட் கீப்பர். இந்தா துப்பாக்கி. இதுவரை ஒரு தடவை கூட சுட்டதில்லை. ஆனால் தினம் துடைக்கிறேன். சேம்பரில் எல்லா குண்டுகளும் இருக்கின்றன. துப்பாக்கி சுடும் ஆசை வந்து ஏதாவது பறவைகளை சுட்டுக்கிட்டு வைக்க போகிறாய். ஜிடிஎன்னிற்கு பிடிக்காது. நான் இங்கே வந்த பிறகுதான் ஜிடிஎன் பிறந்தார். ஜிடிஎன் பிறந்த நேரம் எனக்கும் ஒரு பையன் பிறந்தான். என்ன பிரயோஜனம்? என் பையன் குடி பெண்கள் என்று பாதை மாறி சூதாட்ட கிளப் வைத்திருக்கிறான். என்னை விட கிழவனாக தெரிகிறான். ஜிடிஎன் மாதிரி வாழ அந்தரங்கமான இடத்தில் மச்சம் இருக்க வேண்டும். ஜிடிஎன்னிற்கு இருக்கிறது. உனக்கும் எனக்கும் என் பையனுக்கும் இல்லை. அதோ அந்த கபோர்டில் யூனிஃபார்ம் இருக்கிறது, எடுத்து மாட்டு. அளவு சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு போகிறேன். அளவு சரியாக இல்லாவிட்டால் ஜார்ஜை கூப்பிட்டு சுட வேண்டும். எஸ் என்றேன் அவசரமாக. எஸ்டேட்டில் அதுதான் கொள்கை போலும். யூனிஃபார்ம் மாட்டினேன். கச்சிதம். இங்கிலீஷ் டெய்லர் தோற்று விட்டான். கோயம்புத்தூர் டெய்லர் ஜார்ஜிடம் வந்து பிச்சை வாங்க வேண்டும். சீருடை அவ்வளவு சீராக பொருந்தியது. ஜார்ஜ் தப்பித்தான் என்றான் கிழவன் என்னை திருப்தியுடன் பார்த்து. எஸ் என்றேன். எத்தனாவது எஸ் இது? என் வேலை முடிந்தது, புறப்படுகிறேன். எனக்காக ஒரு முறை ஜனகணமன பாடுகிறாயா? இங்கே என் டியூட்டி நேரம் என்ன என்று கேட்டேன். கிழவன் சிரித்தான். சூதாட்ட கிளப் நடத்துகிறான் என்று சொன்னேனே, அவன் என் ஒரே மகன். அதற்கு பின் எனக்கு குழந்தை எதுவும் இல்லை. என் மனைவி இன்னும் விண்ணென்று இருக்கிறாள். மீட்டினால் சத்தம் வரும் அளவிற்கு ஸ்ட்ராங்கான உடம்பு. மீத்தத்தான் எனக்கு நேரம் இருந்ததில்லை. அப்படி என்றால்? உனக்கு டியூட்டி நேரம் என்று எதுவும் கிடையாது என்று அர்த்தம். நரகத்தில் நுழைந்த பின் வெளியேறுவது என்பது ஏது? பையா, நான் உன்னை விட வலுவாக இருக்கும் சமயம் இங்கே வேலைக்கு சேர்ந்தேன். இப்போதெல்லாம் நான் ஒரு நெத்திலி மீன் கூட சாப்பிட முடிவதில்லை. கல்யாணமாகிவிட்டதா? இன்னும் இல்லை. நல்ல வேளை. இல்லாவிட்டால் உன் பெண்டாட்டி இன்னொருத்தன் பின்னால் ஓடி போவாள். என் மனைவியை பற்றிய சந்தேகம் உனக்கு வந்திருக்குமே. சங்கடப்படாதே, அது இயல்பு. என் மனைவி ஓடி போகவில்லை. காரணம், அவளுக்கு ஒரு கால் இல்லை. கிழவன் பெரிதாக நட்சத்திர ஜோக்கை சொல்லிவிட்ட மாதிரி சிரித்து கொண்டே போனான். போன கிழவன் புள்ளியாக தெரிந்து மறுபடி திரும்பி வந்தான். பையா, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போனேன். ஜிடிஎன்னிற்கு ஒரு பெண் இருக்கிறாள், உபாசினி என்று பெயர். அது ஒரு குட்டி யமன். அவளிடம் ஜாக்கிரதையாக இரு. உன் இளமை, உன் சூடான ரத்தம் எல்லாம் சேர்ந்து கொண்டு உனக்கு ஏகப்பட்ட ஐடியாக்களை தரும். அந்த ஐடியாக்களை எல்லாம் காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டு ஒரு ஜோம்பி போல இரு. உன் உயிருக்கும் உடம்புக்கும் நல்லது. சியோ, நான் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். என் சின்ன வயதில் பியர் என்ற ஒரு திரவம் குடித்திருக்கிறேன். அது இப்போது மார்க்கெட்டில் இருந்தால் ஆசை தீர அதை குடிக்க வேண்டும். இருக்கிறதா? எது? பியர். இங்கே ஆல்கஹால் என்று ஒரு பெக் ஸ்காட்ச் தருவார்கள். ஒன்றுக்கும் உதவாத சரக்கு. எஸ், பியர் இருக்கிறது. இன்னும் ஸ்காட்ச் தருவார்களா? உய், தேங்க்ஸ். நான் போகிறேன். என்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளாதே. ஏனென்றால் இன்னொரு முறை நீ என்னை பார்க்க முடியாது. அதற்குள் நீ செத்து போவாய். கிழவன் போயே போய்விட்டான். நான் பதவி ஏற்றது இப்படித்தான். என் வேலை எளிதாக இருந்தது. என்ன பெரிய வேலை? கேட் அருகில் அவ்வப்போது வந்து நிற்கும் காரை பார்த்தவுடன் நான் என் கேபினிலிருந்து இறங்கி சின்ன கேட்டை திறந்து நம்பர் பார்ப்பேன். கார் பக்கத்தில் சென்று பெயர் கேட்பேன். சொல்வார்கள். டாக்கெட்டில் அப்பாயின்மெண்ட் இருந்தால்
மறுபடி உள்ளே வந்து ஒரு பட்டனை தட்டுவேன். மின்சாரத்தில் இயங்கும் ஸ்லைடிங் கேட் கடகடவென்று ரயில் பெட்டி போல நகரும். கார் உள்ளே போனவுடன் மறுபடி பட்டன் அழுத்தினால் கேட் கடகடவென்று உருண்டு மூடிக்கொள்ளும். கார் உள்ளே போவதற்கு முன்னால் அதன் நம்பரை நான் எழுதி கொள்வேன். அது வெளியே போகும்போது ஏற்கனவே எழுதியிருக்கும் நம்பரை டிக் செய்து விடுவேன். காரில் வந்திருப்பவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாவிட்டால் அவர்களை காத்திருக்க சொல்லிவிட்டு என் கேபினுக்கு வந்து இன்டர்காமில் நம்பர் ஒன்றி பர்சனல் செக்ரட்டரிகளில் ஒருவரை அழைத்து, இன்னார் வந்திருக்கிறார், அன்னாருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, அன்னாரை உள்ளேயா வெளியேவா என்று கேட்பேன். உள்ளே என்றால் சிரித்து கொண்டே சாரி சொல்லிவிட்டு கைகளை கட்டி கொள்ள வேண்டியது. அவ்வளவுதான் என் வேலை. ஜிடிஎன் எஸ்டேட்டை பொறுத்த மட்டில் நான் குறித்து வைத்திருக்கும் கார் நம்பர்களை எல்லாம் ஒரு சின்ன பேப்பரில் எழுதுவேன். மயில் வாகனம் கொடுத்தது. தீப்பெட்டியை உருவி குச்சியை அழுத்தி ஃபேக்ஸ் மெஷின் ஆக்கி அந்த நம்பர்களை அனுப்பும் ஒரு குட்டி ஜேம்ஸ் பாண்ட் வேலையை செய்வேன். என் இன்னொரு வேலையும் முடிந்தது. மயில் வாகனம் என்னுடன் போனில் பேசுவதில்லை, நானும் தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை. அப்படித்தான் அரேஞ்ச்மெண்ட். செய்வன திருந்தச் செய். அது உழவாக இருந்தாலும் சரி, உளவாக இருந்தாலும் சரி. என் வேலையை நான் செய்து கொண்டிருந்தேன். டியூட்டி கிழவன் சொல்லிவிட்டு போன மாதிரிதான். இரவு பகல் எல்லா நேரத்திலும் டியூட்டி. இரவு 10 மணிக்கு மேல் பெரும்பாலும் கார்கள் வருவதில்லை. என் கேபினிலேயே ஒரு மெத்தை இருந்தது. அதிலேயே யூனிஃபார்முடன் தூங்க வேண்டியதுதான். விடியற் காலையில் எழுந்து கேபினுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு சின்ன ஹவுஸில் குளியல் போன்ற காலை கடன்களை முடித்து கொள்ள வேண்டியது, ட்ரெஸ் மாட்டிக்கொள்ள வேண்டியது. எனக்கு 16 யூனிஃபார்ம்கள். காலையில் ஒன்று, மாலையில் ஒன்று. காலையில் கழட்டி போட்டதை தோபி வந்து எடுத்து போவான். மாலையில் கழட்டியதையும் முன்னிரவில் வந்து எடுத்து போவான். காலை 6 மணிக்கு சுட சுட ஃபில்டர் காஃபி, 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், ரொட்டி துண்டு, ஆம்லெட், ஜூஸ், சாலட் அல்லது இட்லி சட்னி அல்லது தோசை சட்னி, சாம்பார். 11 மணிக்கு டீ, 1 மணிக்கு சாப்பாடு, வெஜ் என்றால் வெஜ், நான்வெஜ் என்றால் நான்வெஜ். 4 மணிக்கு பிஸ்கட் டீ, சமோசா டீ, வடை டீ, போண்டா டீ. 7 மணிக்கு மறுபடி டின்னர். 10 மணிக்கு ஒரு பெக் ஆல்கஹால், சிகரெட் கூடாது. அந்த வாழ்க்கை கொஞ்ச நாட்களுக்கு சொர்க்கமாகத்தான் இருந்தது. அப்புறம் கிழவன் சொன்னது உண்மையோ என்று தோன்ற ஆரம்பித்தது. சம்பளம் கிடைத்தது. ஒரு வாட்ச்மேனுக்கு இவ்வளவு சம்பளமா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு என் அரசாங்க சம்பளம் ஒரு பக்கம் பேங்கில் சேர்ந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் வாட்ச்மேன் வேலைக்கு கேட் கீப்பர் உத்தியோகத்திற்கு 15,000 ரூபாய் சம்பளம். மாதத்திற்கு இது அதிகம்தான் என் ஒருவனுக்கு. சாப்பாடு, டீ, டிஃபன் என்று சகலமும் கிடைத்து விடுகிறது. ரோட்டி, கப்டா और மக்கானுக்கு. அப்புறம் செலவுக்கு என்ன வேலை? செலவு செய்ய முடியாத கரன்சி, வெறும் குப்பை காகிதம் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். கரன்சியை என் செலவுக்கென்று நான் கையாண்டால் சில பார்ட்டிகளை தேடி போகலாம். பார்க் ஷெரட்டனில் சனிக்கிழமை டிஸ்கோதே, பெங்களூரில் கேபரே, அப்புறம் மெட்ராஸிலேயே ஒரு ஏரியாவில் வெங்கடாஜலபதி படம், ஊதுவத்தி எல்லாம் இருக்கும் வீடு ஒன்றில் நடக்கும் பஜனை பார்ட்டிக்கு போகலாம். எவ்வளவோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கின்றன. யாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே அடைந்து கிடப்பதென்பது எனக்கு சிரமமாகத்தான் இருந்தது. என் பாஸ் மயில் வாகனம் எப்போது என்னை திருப்பி அழைத்து கொள்ளப் போகிறார் என்று தெரியாத ஒரு விரக்தியான நாளில் அந்த சம்பவம் நடந்தது. முன்னிரவு சுமார் 7 மணி இருக்கும். எஸ்டேட் வாசலில் காற்றில் ஒரு வெள்ளை காகிதம் மேலும் கீழுமாக அல்லாடி கொண்டிருந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். எஸ்டேட் எங்கிருக்கிறது என்று சொல்லவே இல்லையே. சென்னையிலிருந்து மகாபலிபுரத்திற்கு 2 பாதைகள். ஒன்று திருப்போரூர் வழி, இன்னொன்று கோவலம் வழி. திருப்போரூர் வழியில் திருப்போரூரை தாண்டியவுடன் எஸ்டேட் இருந்தது. நிச்சயம் ஓரிரவில் உருவாக்கப்பட்ட எஸ்டேட் இல்லை அது. சீன பெருஞ்சுவர் காம்பவுண்டிற்கு உள்ளே ஏராளமான மரங்கள், மா, பலா, வாழை, புளி, ஆல், வேல் என்று என்னென்னவோ மரங்கள். காய்கறிகளுக்கும் அரிசிக்கும் பாலுக்கும் யாரும் வெளியே போவதில்லை. அதனால் எஸ்டேட்டில் எனக்கு தெரியாத ஓர் ஓரத்தில் அவை பயிராகி கொண்டிருக்கலாம், கறக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆடு, கோழி, மீன் எல்லாம் கூட கேட் வழியாக வருவதில்லை. பின்னால் எங்கேயாவது பித்திவாசல் வைத்திருக்கிறார்களோ என்னவோ. எஸ்டேட்டை நான் முழுவதும் சுற்றி பார்க்க சொல்லி எனக்கு உத்தரவும் இல்லை. அவ்வளவு ஏன், நான் இன்னும் ஜிடிஎன்னையே பார்த்ததில்லை. அது அல்ல நான் சொல்ல வந்தது. கேட்டின் முன்னால் மேலும் கீழும் அல்லாடி கொண்டிருந்த காகிதம் திடீரென்று பல்பு போல ஒளிர ஆரம்பித்தது. நான் அதிர்ந்தேன். அது என்ன சித்து விளையாட்டா இல்லை ஏதாவது மோகினி விளையாட்டா என்று யோசித்தேன். அப்புறம் உடனடியாக எனக்கு புரிந்தது.
எஸ்டேட் நோக்கி வரும் பிரைவேட் ரோட்டில் ஏதோ ஒரு கார் வருகிறது. காரின் விளக்கு வெளிச்சம் பட்டுதான் அந்த காகிதம் ஒளிர்கிறது. ச்சே, எவ்வளவு சின்ன விஷயம்! பின்னந்தலையில் லேசாக தட்டி கொண்டேன். கார் வந்து விட்டது. இந்திய கார் இல்லை, அயல் நாட்டு கார். இருட்டில் பிராண்ட் நேம் தெரியவில்லை. ஆனால் அது கொஞ்சம் கூட ஓசைப்படுத்தாமல் பிசாசு போல வந்து நின்றது. அதன் வேகம் ஒரு லோக்கல் செங்கல் லாரிக்கு இருந்திருந்தால் பக்கத்தில் பூகம்பம் என்று மக்கள் வீட்டை விட்டு ஓடி வந்து வெட்ட வழியில் கவிழ்ந்து விடுவார்கள். ஆனால் இந்த கார் சைலண்ட் கில்லர். அடடா என்று நான் காரை வியந்து நின்றபோது அது சின்னதாக அதிகாரமாக ஹாங்க் என்று என்னை அழைத்தது. நான் என் சின்ன கேட்டை சாவகாசமாக திறந்து கொண்டு கார் அருகே சென்றேன். கையில் டார்ச் வைத்திருந்தேன். அனாவசியமாக உபயோகிக்க கூடாது என்று உத்தரவு. காரின் டிரைவிங் சீட்டில் யார் என்று தெரியவில்லை. காரணம், ஏற்றிவிடப்பட்டிருந்த கருப்பு கண்ணாடி. ஏசி கார் போனும். முன்னால் சென்று பார்த்தேன். என் முகத்தில் ஹெட்லைட் ஒளிர்ந்து என் கண்களை குருடாக்கியது. ஒன்றும் தெரியவில்லை. நான் காரை கடந்து டிரைவிங் சீட் கண்ணாடியை தடதடவென்று மென்மையாக தட்டினேன். கதவு சர்ரென்று கீழிறங்கியது. காருக்குள் இருட்டு. குளிர்காற்று என் முகத்தில் அரைந்தது. ஏ கிழவா, கதவை தர என்று ஒரு குரல் ஆணையிட்டது. நான் மறுபடி அதிர்ந்தேன். காரணம், அது ஒரு பெண்ணின் குரல். வைன் கோப்பையில் ஐஸ் துண்டங்களையும் நெருப்பு கங்குகளையும் போட்டு ஆட்டிய மாதிரியான ஒரு குரல். மென்மையும் அதிகாரமும். யார் இந்த இருட்டு பெண்? டார்ச்சை உயிர்ப்பித்தேன். ஒளிவட்டம் அவள் முகத்தில் தேங்கியது, தயங்கியது. நான் மயங்கி விழாமல் இருந்தது என் வாழ்க்கையின் ஒரு உன்னத ஆச்சரியம். அவள் அப்படித்தான் இருந்தாள். ஹாத்திம் தாய் கதைகளில் வரும் கதாநாயகிகளில் ஒருத்தி போல. அவள் கண்கள், அவள் புருவங்கள், சிவந்திருந்த கன்னமேடுகள், கோபத்தில் துடித்த மூக்கு நுனி, ஒரு மாற்று கூட குறையவில்லை. கோயில் சிற்பிகள் அவளை மாடலாக வைத்து கொண்டுதான் சிற்பம் வடித்தார்கள் என்று யாராவது சொன்னால் 1000% உடன்பட்டிருப்பேன். ஏய் முட்டாளே, கதவை திற என்றாள் அவள். பெரிய இடம். என் தன்மானம் என்னை சுட்டாலும் நாளைக்கு விவகாரமாகிவிடக்கூடாது. மன்னியுங்கள் மேடம், அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா? எனக்கா? எனக்கா அப்பாயின்மெண்ட் என்று கிரீச்சிட்டாள். ஆமாம். நீ புதியவனா? ஆமாம். எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. பெயர் சொல்லுங்கள் மேடம், இன்டர்காமில் கேட்கிறேன். போ, சொல்லு போ. கோபத்தோடு ஒரு பெண் வந்திருக்கிறாள் என்று சொல். 38, 26, 38 சைஸ் என்று சொல். டேப் இருக்கிறதா? அளந்து பார்க்கிறாயா? அதுவே வெளியே எங்காவது என்றால் நான் சந்தோஷத்தோடு அந்த அழைப்பை ஏற்றிருப்பேன். அவளோ எரிமலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிறாள். என்னை துச்சமாக மதிக்கிறாள். நான் அவளிடம் மேலே பேசாமல் இன்டர்காமை அடைந்து செக்ரட்டரியை அழைத்து, கோபத்தோடு ஒரு பெண் வந்திருக்கிறாள், 38, 26, 38 சைஸ், கேட்டை திறக்க சொல்கிறாள், அப்பாயின்மெண்ட் இல்லை, ஃபாரின் கார், கருநீலம் என்று அனுமதி கேட்டேன். 38, 26, 38 என்றா சொன்னாய் என்றான் செக்ரட்டரி போனில். ஆமாம். 58, 26, 58 என்றாலும் அனுமதி இல்லை என்று சொல்லுப்போ என்றான் செக்ரட்டரி தன் ஹாஸ்யத்தை கலந்து. நான் அவளிடம் வந்து சிரிக்காமல் அதே பதிலை சொன்னேன். You rascal, you loafer, you scoundrel. Open the door, man. நாளைக்கு நீ இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். சாரி மேடம் என்று அகன்றேன். மறுபடி செக்ரட்டரியிடம் சொன்னேன். பாஸ் அவசர வேலையாக திருச்சி போயிருக்கிறார் என்றான். விடியற் காலையில் ஹெலிகாப்டரில் திரும்பி வருகிறார் என்றான். அதுவரை அந்த பெண்ணுக்கு அனுமதி அளிக்காதே என்றான். நான் என் கேபினில் வந்து தூங்கத் தொடங்கினேன். அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. விடாமல் ஹாரனை அழுத்தினாள். நான் காதில் கொஞ்சம் பஞ்சை வைத்து கொண்டேன். பேட்டரி டவுன் ஆகி ஹாரன் கமறி ஓய்ந்தது. அவள் கார் கதவை திறந்து வெளியே வந்தாள். நிலவொளியில் அவள் ஒரு தேவராகமாக தோன்றினாள். ஜெமினியின் புல்லாங்குழல் இசைக்கு வானிலிருந்து இறங்கி வரும் அப்சரஸை போல தெரிந்தாள். வெள்ளை புடவை, அது அபாயமாக இறங்கி இருந்தது. 38, 38 சைஸ் உண்மை என்பது அவள் பேனட் மேல் ஏறி உட்கார்ந்ததில் தெரிந்தது. நான் இருந்த திசையை பார்த்தாள். ஒன்றும் தெரியாது அவளுக்கு. இருட்டுதான் தெரியும். சிரித்து கொண்டேன். அப்படியே பேனட்டில் படுத்தாள். என் உடம்பில் நரம்புகள் முறுக்கேறி கொண்டன. நான் பார்த்த சில நீலப்படங்கள் அனாவசியமாக என் நினைவு திரையில் நிழலாடின. துடித்தது இதயம். அடக்கு அடக்கு என்றது என் 15,000 சம்பளம். அடக்கிக் கொண்டேன். அவள் இரவு முழுக்க அப்படியே பேனட்டிலேயே கிடப்பது என்றாலும் ஓகேதான்.
அவளுடைய வெள்ளையை பார்த்துவிட்டு அந்த பக்கமாக சுள்ளி பொறுக்க வரும் கிடங்கட்டைகளும் இளைஞர்களும் மோகினி என்று பயப்படாது இருந்தால் சரி. எப்போது நான் தூங்கி போனேன் என்று தெரியவில்லை. திடீரென்று விழிப்பு வந்தது. என் உள்ளுணர்வுதான் என்னை தட்டி எழுப்பி இருக்க வேண்டும். பார்த்தால் கார் இருந்தது. அந்த பெண் பேனட்டில் படுத்திருந்தாள். ஆல் ஓகே. ஏன் விழிப்பு வந்தது என்ற கேள்விக்கு அடுத்த செகண்ட் விடை தெரிந்துவிட்டது. எஸ்டேட் உள்ளிருந்து கேத்தை நோக்கி ஒரு டசன் கார்கள் வந்தன. முதல்வருடைய உலா போல இருந்தது. அந்த கார்களில் நடுநாயகமாக ஒரு செலோ. ஜிடிஎன் செலோதான் உபயோகிப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வெள்ளை செலோவை சுற்றி அத்தனை கார்கள் என்றால் அஸ்தியில் ஜுரம் போல இருந்தது. எஸ்டேட்டில் அங்கங்கே நடப்பட்டிருந்த எல்லா விளக்குகளும் ஒளிர்ந்தன. ஜிடிஎன் தான் வருகிறார். நான் வாட்ச் பார்த்தேன். விடிகாலை 5 மணி. திருச்சியிலிருந்து ஜிடிஎன் ஹெலிகாப்டரில் திரும்பி வந்து விட்டிருக்கிறார். அது சரி, ஜிடிஎன் எதற்கு வருகிறார்? ஜிடிஎன்னின் கார் கேபின் அருகே வந்து வெண்ணையில் கத்தி செருகிய மாதிரி சரக்கென்று நின்றது. நான் திடுக்கிட்டு போய் எழுந்து நின்று சல்யூட் அடித்தேன். காரில் இருந்து அவர் இறங்கினார். நிச்சயம் அவர்தான் ஜிடிஎன்னாக இருக்க வேண்டும். ஏனென்றால் செலோ நின்றவுடன் அதன் கதவை திறக்க அத்தனை கார்களிலிருந்தும் ஆட்கள் ஓடி வந்தார்கள். சோ அவர் ஜிடிஎன் தான். என் உயரம் இருந்தார். 5 அடி 10 அங்குலம். நல்ல அகன்ற மார்பு. அவருடைய முக அமைப்பில் எந்த குறையும் இல்லை. பெர்ஃபெக்ட். எங்கேயோ பார்த்த முகமாக இருந்தது. எங்கே எங்கே? தலைமுடியில் நரையில்லை. நெற்றி விசாலம். 2 காது மடல்களும் பெரிய பெரிய வைரத் தோடுகள் போடலாம் போல நல்ல அகலம். ரோமானிய சிற்பங்களைப் போல தெரிந்தார். ரோமானிய சிற்பிகள் இவரது உருவத்தை மாடலாக வைத்துத்தான் தங்கள் சிற்பங்களை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், ஐயோ என்ன இது? ஒருவேளை அப்படி இருக்குமா? எஸ், எங்கேயோ பார்த்த முகம் போல இருக்கிறது என்றேனே. எங்கே பார்த்தேன் என்பது நினைவுக்கு வந்து விட்டது. நினைவுக்கு வரவில்லை, பொட்டில் அரைந்து விட்டது. உடலில் அத்தனை வியர்வை சுரப்பிகளும் ஒரே சமயத்தில் வேலை செய்ய தொடங்கின. ஜிடிஎன் நீள நீள நடையாக என்னை வெகு வேகமாக நெருங்கினார். நீதான் கேட் கீப்பரா? எஸ் சார் என்றேன். என் கன்னத்தில் பளார் என்று அறைந்தார். கேட்டை திற. நான் கேட் திறக்கும் பட்டனை அழுத்தினேன். கேட் கடகடவென்று உருண்டு திறந்தது. அவர் வெளியே ஓடி பேனட்டில் மேல் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை நெருங்கினார். அவள் தலையை வருடினார். உபாசினி, மை டியர் டார்லிங். கிழவன் சொன்ன குட்டி பெண் ஜிடிஎன்னின் மகள் உபாசினி. அவள்தான் என் அனுமதி கோரி இருக்கிறாள். நான் மறுத்து இரவு முழுவதும் வெட்ட வெளியே தூங்க விட்டிருக்கிறேன். பாழாய் போன அந்த செக்ரட்டரி 58 சைஸாக இருந்தாலும் விடாதே என்றானே. நான் அவளிடம் அதையே சொன்னேனே. தவளை தன்வாயால் கெடுவது என்பது இதுதானா? அவள் எழுந்தாள். டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூனில் வரும் கோடி குஞ்சு சோம்பல் முறிப்பது போல சோம்பல் முறித்தாள். கண் விழித்தாள். அப்பா என்றாள். என்னப்பா இது? ஒரு ராத்திரி முழுக்க என்னை இப்படி திறந்த வெளியில் தவிக்க விட்டீர்களே என்று பொறுமினாள். சாரி டியர், வெரி 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 சாரி. 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் போதாது, தெரியும். ஆனால் நடந்து விட்டது. உன்னை இப்படி வெளியே காக்க வைத்தவனை நான் சும்மா விடப் போவதில்லை. அது அப்புறம். நீ வா, குளி, சாப்பிடு, டேக் ரெஸ்ட். அப்புறம் நாம் பேசலாம். குப்பையாக உணர்ந்தேன். அடி பாதகி, உன் பெயரை கேட்டேனே. நான் ஜிடிஎன்னின் மகள் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? எல்லாவற்றையும் பிடிவாதமாக சொல்லாமல் இருந்துவிட்டு என் வேலைக்கு உலை வைத்து விட்டாளே. மயில் வாகனம் என்னை பற்றி என்ன நினைப்பார்? உபாசினியின் பார்வையில் குரோதம் இருந்தது. அது என்னை மிஷின் துப்பாக்கியாய் சுட்டது. நான் என்னுடைய சொற்ப மூட்டையை கட்டிக்கொள்ள தயாரானேன். மறுபடி அரசாங்க அலுவல் சுகம், டிராயிங் போர்டு, அலாக்ரிட்டி, அப்பாசாமி, இந்த மடம் போனால் இன்னொரு மடம் என்று தீர்மானித்து விட்டேன். மயில் வாகனம் இன்னொரு ஆசாமியை தேர்ந்தெடுத்து நாகாவை ஏவி அவனுக்கு பரீட்சை வைத்து அதில் அவன் பாஸ் ஆனால் இங்கே அனுப்பட்டும் என்றுதான் முடிவெடுத்தேன். ஜனகணமன பாடலாமா என்று யோசித்த நேரம் ஆள் வந்தது. பெரியவர் அழைப்பதாக தகவல் வந்தது. போனேன். காரில் அழைத்து போனார்கள். மாளிகை, தாஜ்மஹால் வெட்கப்படும்படியான பளிங்கு தரை, கிரானைட் தரை. ரொம்ப விவரிக்க ஆசைப்படவில்லை. நிகழ்ச்சிகள் அவ்வளவு வேகமாக நடந்தன. பெரியவரின் அறை மகா விசாலம். தரையில் கம்பளம் கால் புதைந்தது. பனிப்பரப்பில் நடக்கிற உணர்வு. என் கால்கள் தூய்ந்தன. ஜிடிஎன் இருந்தார். அந்த பெண் உபா என்னும் உபாசினி இருந்தாள். அவர்கள் இருவர் பார்வைகளும் என்னை துளைத்துக் கொண்டிருந்தன. உட்கார். எதிரில் இருந்த சோஃபாவின் நுனியில் உட்கார்ந்தேன். உன் பெயர் சந்திரகுமார், கரெக்ட்?
என்று ஜிடிஎன் கேட்டார். ஆமாம். சாரி சாரி சார், உங்கள் மகள் என்று தெரியாததால். நெவர் மைண்ட், நீ உன் கடமையை சரியாக செய்திருக்கிறாய். என் மகள் வருகிறாள் என்பதை உனக்கு நான் அறிவித்திருக்க வேண்டும். செய்யவில்லை. தப்பு என் பேரில். உன்னை அனாவசியமாக அடித்து விட்டேன். ஐ எம் சாரி. என் காது என்னை மோசம் செய்கிறதா என்ன? பரவாயில்லை சார் என்றேன். உனக்கு ஒரு மோட்டார் பைக் கொடுக்க சொல்லி உபாசினி ரெக்கமெண்ட் பண்ணுகிறாள். நான் உன்னை அடித்ததற்கு அது ஒரு சின்ன காம்பன்சேஷன். நாளை மோட்டார் பைக் வரும். லைசன்ஸ் இருக்கிறதல்லவா? ஓ எஸ் என்றேன். என் தலைக்கு மேல் இருக்கும் கூரை பொத்துக்கொண்டு அதன் வழியாக என் தலை மேல் கலகலவென்று காசுகள் பொழிந்தன. ஓர் அறைக்கு ஒரு மோட்டார் பைக்கா? வாரே வா! உபாசினி சொன்னாளா? அவள் என்னை கழுவில் ஏற்றுவாள் என்றுதானே எதிர்பார்த்தேன். நீ போகலாம். வந்துவிட்டேன். மறுநாளே என் வாழ்க்கை மாறிவிட்டது. என் கைக்கு அலாவுதீன் விளக்கு கிடைத்து விட்டது. மறுநாள் காலை என் கேபின் அருகே ஒரு மோட்டார் பைக் வந்து நின்றது. யமஹா. லோக்கல் யமஹா இல்லை, ஜப்பான் யமஹா. அங்கிருந்தே தருவிக்கப்பட்டது. 800 சிசி பைக். கார் டயர் போல நல்ல அகலமான டயர்கள். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 8 கிலோமீட்டர் தான் போகும். இந்திய சாலைகளிலேயே 160 கிலோமீட்டரை வெகு எளிதில் தொடும். அந்த பைக் என் கைப்பட காத்திருந்தது. பைக் வைத்துக்கொண்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்? என் டியூட்டி நேரம் மாறிவிட்டது. காலை 9 மாலை 7 வரை. மற்ற நேரமெல்லாம் எனக்கு. என் வேலையை செய்ய எனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட். ஆனால் காலை 9 மாலை 7 வரை தான் ஜிடிஎன்னை பார்க்க கார்கள் வருவது வழக்கம். உபா என்னும் உபாசினி என்னும் குட்டி தேவதையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு அவள்தான் பைக்கை சிபாரிசு செய்தவள், வேலை நேரத்தை மாற்றியவள். என்னிடம் பைக் வந்து சேர்ந்த 4ஆம் நாள் மாலை 7 மணி. நான் யூனிஃபார்மிலிருந்து மாறியிருந்தேன். ஹலோ சந்திரகுமார் என்று ஒரு தேன் குரல் அழைத்தது. திரும்பினேன். உபாசினி. என் கண்களும் அவள் கண்களும் சந்தித்தன. அண்ணலும் அவளும் என்று தோன்றியதை அவசரமாக அடித்தேன். எஸ் மேடம். கால் மீ உபா ஆர் உபாசினி. எஸ் உபாசினி. எனக்கு இந்த போலி மரியாதையெல்லாம் பிடிக்காது. அதனால் கை கட்டி இருப்பதை எடு. பார்க்கவே கோரமாக இருக்கிறது. நீ ஆண் பிள்ளை. ஆணை போல நடந்து கொள். இயல்பாக இரு. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். சரி உபாசினி. எனக்கு பைக் ஓட்ட கற்றுக்கொடு. அதற்காகத்தான் இந்த பைக்கை உனக்காக வாங்க சொன்னேன். ஐயோ, அப்பா? அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். தப்பு என்று பட்டது. ஆனால் தப்புகளில் வசீகரம் அதிகமாக இருக்கும். சிகரெட்டில் விஸ்கியில் இருக்கும் வசீகரம் கொழுக்கட்டையிலும் பாலிலும் இல்லையே. என்ன இருந்தாலும் அவள் என் எஜமானி. எனக்கு படி அளப்பவள். அவள் ஆணைக்குட்பட்டு நடப்பது என் கடமை என்று எனக்கு நானே ஒரு சமாதானம் செய்து கொண்டேன். அவளுக்கு பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன். எஸ்டேட்டின் உள்ளேயே நாங்கள் இருவரும் காணாமல் போவதற்கு நிறைய இடம் இருந்தது. விஷ் விஷ் என்று மரங்கள் பின்வாங்கி செல்லும் ரன்வே சாலைகள் இருந்தன. மைதானம் இருந்தது. நீச்சல் குளம் இருந்தது. அவள் புடவையிலிருந்து ஜீன்ஸுக்கு மாறினாள். ரவிக்கையிலிருந்து சட்டை. அவள் பைக்கில் முன்னால் உட்கார வைத்து பின்னால் உட்கார்ந்து கொண்டு நான் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் போது வேதனையாயிருந்தது. இன்ப வேதனை. புரியாதவர்கள் வேறு அம்புலி மாமா கதைக்கு போகவும். அவள் உடலிலிருந்து ஒரு சுகந்தம் வீசியது. இதுவரை நான் அனுபவித்திராத நறுமணம் அது. ஒரு தடவை அவள் தடக்கென கியர் மாற்றி வேகம் எடுத்த போது, சற்று நெருக்கமாக அவள் இடுப்பை என் 2 கைகளால் அழுத்தி பிடித்த போது, என்ன மேன், நான் சொன்ன சைஸ் சரிதானா என்று அளவு பார்க்கிறாயா என்று கேட்டு என்னை திடுக்கிட வைத்தாள். நான் விலகினேன். அவளே என் 2 கைகளையும் பற்றி இழுத்து கொண்டாள். இந்த முறை இடுப்போடு கூட இடுப்புக்கு மேலும் பட்டது. உண்மையாக சைஸ் பார்க்க முடிந்தது. கடவுளே, இது பாம்பா அல்லது கயிறா? குமரியா இல்லை குழந்தையா? அவளது போனிடெயில் முடியின் 1-2 பிசிறுகள் என் முகத்தில் விளையாடியதும், அவளது அகன்ற பின்பக்கம் என் தொடைகளில் உரசியதும் என்னை மேக மண்டலத்தின் நடுவே அமர்த்தியது. அந்த அனுபவம் எனக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் போல் உணர்ந்தேன். உபாசினி 1 வாரத்தில் பைக் ஓட்ட கற்றுக்கொண்டு விட்டாள். அந்த எஸ்டேட்டிலேயே நான் தான் அவளுடைய ஒரே நண்பன். எனக்கு ஓரிகாமியோ என்னமோ தெரியுமா என்று கேட்டாள். அப்படியென்றால் என்று விழித்தேன். காகிதத்தில் அழகழகாய் பறவைகள் செய்தாள். காகிதப் பறவை, காகித வீடு, காகித மரம்,
காகிதப் பூ, வெறும் விரல்களை வைத்துக்கொண்டு நீளமான நகங்களை வைத்துக்கொண்டு விளையாடினாள். நான் முயன்றேன். வரவில்லை. என் ஈகோ என்னை உசுப்பி விட்டது. உனக்கு மோர்ஸ் மொழி தெரியுமா என்று கேட்டேன். அப்படியென்றால்? டாட் அண்ட் டேஷ் லாங்குவேஜ். புரியவில்லையே. புள்ளிகளும் கோடுகளும் தான் இந்த மொழியில். டாட் என்றால் ஏ, டாட் டாட் என்றால் பி. ஒரு கோடு என்றால் அதற்கு ஒரு அர்த்தம், ஒரு புள்ளி ஒரு கோடு என்றால் அதற்கு ஒரு பொருள். ஸ்கவுட்டிங்கில் சொல்லித் தருவார்கள், மிலிட்ரியில் உபயோகப்படுத்துவார்கள். கற்றுக்கொடேன் சந்திரா, கற்றுக்கொடேன். பதிலுக்கு என்ன கேட்டாலும் தருகிறேன். என்ன கேட்டாலும்? எஸ், இட்ஸ் அ ப்ராமிஸ். ஒரு முத்தம், 2 புள்ளி, ஒரு கோடு, ஒரு புள்ளி, 3 புள்ளி, KISS என்றேன். உள்ளூர நடுக்கம், ரத்தம் சூடேறி இருந்தது. இதயம் வெடித்து விடும் போல் இருந்தது. இருந்தாலும் கேட்டுவிட்டேன். ஆப்பிளை கடிக்காதே என்றால் தானே கடிக்க தோன்றுகிறது. சம்மதம் என்றாள் அவள். நான் அவளுக்கு அந்த மொழியை கற்றுக் கொடுத்தேன். ஸ்கவுட்டில் அதை கற்றுத்தருவார்கள் என்பது உண்மைதான். பள்ளியில் கற்றது மறந்துவிட்டேன். அதனால் நானே உருவாக்கின சந்திரா லாங்குவேஜை அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். இதை விசிலில் பேசலாம், கொடி வைத்து கொண்டு பேசலாம். விசிலில் ஒரு பிகி என்றால் ஒரு புள்ளி என்று அர்த்தம். 2 கையில் 2 கொடியை வைத்துக்கொண்டு ஒரு கைக்கொடியை நேர்மேலே செங்குத்தாக பிடித்தால் ஏ என்று அர்த்தம். கடைசியில் அவள் முத்தம் கொடுத்தாள். பட்சிகள் கீச் கீச் என்று பொறாமைப்பட்டன. அணில் இந்த மரத்திலிருந்து இறங்கி குடுகுடுவென சாலை கடந்த அடுத்த மரத்தில் ஏறி தலையை உயர்த்தி என்னை பார்த்து கிணிக் 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 என்றது. துரோகி 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 என்றதா, ராட்சசா 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 என்றதா? அந்த அணில் என்ன சொல்கிறது தெரியுமா சந்திரா? என்று மூச்சிறைப்பினூடே அவள் கேட்டாள். என்ன என்றேன். தொண்டை வறண்டு வயிற்றிலிருந்து ஒரு அமிலப்பந்து மேலேறியது. லவ் 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 என்றாள் உபாசினி. நோ 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 என்றேன் நான். உபாசனாவிடம் இருந்த ஒரு மையலின் காரணமாக அவளிடம் முத்தம் கேட்டது உண்மை. சும்மா விளையாட்டு போல கேட்டேன். கொடுத்தால் லாபம், இல்லாவிட்டால் அதை அவள் விளையாட்டாக எடுத்துக்கொள்வாள் என்று எதிர்பார்த்தேன். அவள் முத்தமிட்டது மட்டுமில்லை, காதல் என்று வேறு பெயர் சூட்டிவிட்டாள். இது கனவில்லையே என்று எத்தனை முறை கிள்ளி பார்த்து கொள்வது. 1000 வோல்ட் மின்சாரத்தை ஒரு முழு நிமிடத்திற்கு பெற்றுக்கொண்டது போல இருந்தது. அவளுடைய அப்பா, தாதா, என்னுடைய பாஸ் என் தோலை உருவி உப்பு கண்டம் போட்டு விடுவார். அவர் எங்கே, நான் எங்கே? அன்றைக்கு அவளிடம் இருந்து விலகி வந்துவிட்டேன். முகம் கொடுத்து பேச பயமாக இருந்தது. அவள் எப்படியோ என் இதயத்தை துளைத்து உள்ளே நுழைந்து விட்டிருந்தாள். கண் மூடினால் அவள் தெரிந்தாள், திறந்தால் அவள் தெரிந்தாள். தீக்குள் விரலை வைத்தால் அவளை தீண்டும் இன்பம் கிடைத்தது. பார்க்கும் இடத்திலெல்லாம் உபா உபா உபா. நான் இந்த இக்கட்டிலிருந்து தப்பிக்க விரும்பினேன். காதலை விட உயிர் முக்கியம். காதல் என்பது என்ன? காமத்தின் அரிச்சுவடி. அந்த அரிச்சுவடிக்கு உபா தான் சரியான ஆளா என்ன? நாகா கூட போதுமே. இல்லாவிட்டால் ஆபீஸில் வேலை செய்யும் என்னை சைட்டடிக்கும் அந்த ஓஎஸ்ஓ மலையாள பெண் இருக்கிறாளே, அவளுக்கு என்ன குறை? ஒரு மாலையில் டியூட்டி முடிந்ததும் நான் எஸ்டேட்டிலிருந்து நழுவினேன். மெயின் ரோடு வரை ஸ்கவுட்டில் சொல்லிக் கொடுத்த 50 அடி ஓட்டம் 50 அடி நடையாய் வந்து விஷ் விஷ் என்று சீறி சென்ற பஸ்ஸுகளில் ஒன்றில் ஏறி அடையாறு வந்து ஆழ்வார்பேட்டை வந்து மயில் வாகனத்தை அவர் வீட்டில் சந்தித்தேன். மயில் வாகனம் என்னை பார்த்தவுடன் அதிர்ந்தார். பின் அடைக்காக்கும் கோழி போல உள்ளே கூட்டி சென்று டின் பியர் உடைத்தார். எதற்கு வந்தாய் என்று கேட்டார். நீ என் ஆள் என்று தெரிந்தால் போச்சு, சர்வமும் போச்சு. என்னை விடுவியுங்கள் சார், அங்கே ஜெயில் போல இருக்கிறது என்றேன். உபாசனா பற்றி சொல்லவில்லை. கரும்பு தின்ன கூலி கிடைக்கிறது, அங்கேயே இரு என்று பாஸ் சொல்லிவிடுவார் என்று பயந்தேன். மயில் வாகனம் என்னை கருணையுடன் பார்த்தார். சந்திரா, வெண்ணெய் திரளும் போது தாடியை உடைத்து விடாதே. உன்னை மாதிரி பொறுப்பான துடிப்பான இளைஞன் இன்னொருத்தன் எனக்கு கிடைக்க மாட்டான். சம்பளம் அதிகரிக்க வேணுமா? சாப்பாடு பற்றவில்லையா? உனக்கு என்ன குறை அங்கே? சொல், நிவர்த்தி செய்யலாம் என்றார். ஐயோ வேண்டாம், என் கதையில் திடீரென்று காதல் சென்டிமெண்ட் கலந்து விட்டது. அடிதடி என்றால் ஒரு கை பார்த்து விடுவேன். சென்டிமெண்ட்டை எந்த கையால் பார்ப்பது என்றா கூற முடியும்? எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றேன். சந்திரா,
பின்ன என்ன, ஜிடிஎன் குற்றவாளி என்பதற்கு ஆதாரம் கிடைத்துவிடும் போல இருக்கிறது. நீ அனுப்பும் கார் நம்பர்களை எல்லாம் இங்கே ஸ்கிரீன் பண்ணி பார்க்கிறோம். ஜிடிஎன் வேண்டாதவர்களுடன் தொடர்பு வைத்திருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இந்த நேரத்தில் நீ பின்வாங்காதே ப்ளீஸ். மயில் வாகனம் கண்களில் கண்ணீர். அதில் நான் கரைந்து போனேன். சரி சார் என்று ஒற்றுக்கொண்டேன். மறுபடி எஸ்டேட்டிற்கே வந்து விழுந்து விட்டேன். உபாசனா என்னை நிறைய வழிகளில் நெருங்க பார்த்தாள். நான் அவள் கைக்கு சிக்கவில்லை. அவள் அப்படி வருவது தெரிந்தால் நான் இப்படி போய் விடுவேன். இல்லாவிட்டால் 4 பேருக்கு நடுவே இருப்பேன். அவளால் என்னிடம் பேச முடியாமலே போகும். என்ன இருக்கிறது என்னிடம் என்று அவள் என்னை இப்படி சுற்றி சுற்றி வருகிறாள். அடி உபாசனா, கொஞ்சம் பொறு. உன் தந்தை உலகம் புகழும் உத்தமர், உளவு பார்த்து நிரூபிக்கப்பட்டு அடுத்த நாட்டின் வேவுகாரராக அறிவிக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள் நுழைவார். அதன்பின் நான் உன்னை நெருங்குகிறேன். படிப்பை முடித்துவிட்டு ஒரேடியாக வீடு திரும்பிவிட்ட அவளுக்கு வீட்டில் செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் என்னை காதலிக்க தோன்றியிருக்கிறது. இன்னொரு கோர்ஸ் ஏதாவது படிக்கப் போனால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அவள் வீட்டை விட்டு எங்கேயும் நகர்கிற மாதிரி இல்லை. நான் என் கடமையை இயந்திரமாக தான் செய்து கொண்டிருந்தேன். எஸ்டேட் வாசலில் கார் வந்து நிற்கும். போய் பார்ப்பேன். அனுமதி இருந்தால் உள்ளே விடுவேன். கார் நம்பர் குறிப்பேன், ஃபேக்ஸ் அனுப்புவேன். வெளியே போகும் கார் நம்பர்களை குறிப்பேன், ஃபேக்ஸ் அனுப்புவேன். அன்று ஞாயிற்றுக்கிழமை. ஜிடிஎன் வீட்டில் இருந்தார். அவர் செல்லோ வெளியில் போகவில்லை. உபாசனாவுக்கு வெளியே போக அனுமதியே கிடையாது போலும். அவளுடைய கார் கேட்டை நெருங்குவதே இல்லை. மாலை 4 மணி. சாயங்கால சூரியனின் கதிர்கள் கேட்டை தங்கமாக்கி காட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த டொயோட்டா வந்தது. கார் அருகே சென்று பார்த்தேன். ஜீன்ஸும் காட்டன் ஷர்ட்டும் அணிந்த ஒரு ஃபாரினர். எந்த நாட்டவன் என்று தெரியவில்லை. அமெரிக்கனாக இருக்கலாம், இங்கிலீஷ்காரனாக இருக்கலாம், இல்லை ஆஸ்திரேலியன், இல்லை கனேடியன். அந்த மேலை நாட்டு மக்கள் எல்லோருக்கும் ஒரே நிறம், தோலுரித்த பன்றியின் நிறம். அப்பாயின்மெண்ட் புத்தகத்தில் மிஸ்டர் வாட்சன் என்று குறிப்பிட்டிருந்தது. வெல்கம் மிஸ்டர் வாட்சன் என்றேன். பற்கள் தெரியாமல் சிரித்தான். யுவர் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ப்ளீஸ். மேல் பாக்கெட்டிலிருந்து ஒரு கவரை எடுத்து நீட்டினான். பிரித்து பார்த்தேன். எஸ்டேட்டின் அப்பாயின்மெண்ட் கடிதம். உள்ளே விட்டேன். கார் வெளிர் நீளமாக புகையை கக்கிக் கொண்டு உள்ளே போனது. 1 மணி நேரம் கழித்து அது திரும்பியது. மகா அவசரத்தில் வந்தது. கேட் அருகே பிரேக் போட்டது. சீக்கிரம் மேன், நான் விமானத்தை பிடிக்க வேண்டும் என்றான் வாட்சன். நான் கேட் பட்டனை அழுத்தினேன். அது கடகடத்தது. கார் புறப்பட்டது. இன்டர்காம் ஒலித்தது. எடுத்தேன். சந்திரா, ஜிடிஎன். எஸ் சார். உன் மரியாதையை குப்பையில் போடு. என்னை பேசவிடு. அவசரம், அவசரம். வாட்சன் என்ற பெயரில் ஒருவன் உள்ளே நுழைந்து விட்டான். ஆள் மாறாட்டம். வெளியேறுகிறான். அவன் கார் டொயோட்டா. அவனை வெளியே விடாதே. மடக்கு. இட்ஸ் டூ லேட் சார் என்றேன். வாட்சனின் அல்லது வாட்சன் என்ற பெயரை உடையவனின் கார் கேட்டை கடந்து விட்டது. நான் இன்டர்காமை வீசி எறிந்தேன். துப்பாக்கியை எடுத்தேன். சேம்பரை திறந்தேன். லோடெட். குட். அதன் சேஃப்டி கேட்சை விடுவித்தேன். பைக்கில் ஏறினேன். ஸ்டார்ட் செய்தேன். பூம் என்று பைக்கை வெளியே கொண்டு வந்தேன். துப்பாக்கி மார்பினை முத்தமிட்டது. இதயத்தின் லேப்டாப் என் பைக்கின் ஸ்பீடோமீட்டரை போல துடிப்பை வேக வேகமாக அதிகரித்தது. டொயோட்டா மண் சாலையில் மண் புகையை கிளப்பிவிட்டு பறந்து நிமிடத்திற்குள் மெயின் ரோடை பிடித்தது. மகாபலிபுரம் பக்கம் திரும்பியது. விமான நிலையத்திற்கு செல்லும் வழியா அது? ராஸ்கல். நான் ஆக்சிலரேட்டரை திருகினேன். 60, 70, 80, 90. சட்! எதிரில் ஒரு ட்ரெய்லர் லாரி. ஜூம் என்று லாரி கடந்தவுடன் வேகத்தை அதிகப்படுத்தினேன். எனக்கு முன்னால் டொயோட்டா. அவன் காரை செலுத்துவதில் திறமைசாலியாக இருந்தான். என் பைக் ஓட்டும் திறமை அத்தனையையும் நான் செலவழித்தேன். அடுத்த முறை வேகம் பிடித்த போது எதிரே ஒரு கண்டெய்னர் லாரி, 2 பஸ்ஸுகள், ஒரு கார். எல்லாரும் சலோ மெட்ராஸ் என்று விரைந்தார்கள். நான் டொயோட்டாவின் வாலை பிடித்து விட்டேன். காரின் ரியர்வியூ மிரரில் வாட்சன் தெரிந்தான். என்னை பார்த்தான். சிரிக்கவில்லை. மகாபலிபுரத்தை அவன் கார் நெருங்கிவிட்டது. வலது பக்கம் திரும்ப வேண்டியவன் கல்பாக்கம், சதுரங்கப்பட்டினம், பாண்டி, கடலூர் என்று போயிருப்பான். அவன் எதிரில் அரக்கனை போல ஒரு பஸ் முளைத்தது. டயர்கள் கதற கதற அவன் இடது பக்கம் திரும்பினான். பஸ்ஸை நான் மோதி இருப்பேன். பஸ் டிரைவர் பிரேக்கில் கால் வைத்து நிற்பது தெரிந்தது. ஃபுட்போர்டில் தொற்றிக் கொண்டிருந்தவர்கள் கீழே விழுந்தார்கள். பஸ்ஸின் டிரைவர் சீட்டின் சைடில் நிற்க வைக்கப்பட்டிருந்த ஒரு பால் கேன் பஸ்ஸின் கண்ணாடியை உடைத்து கொண்டு வெளியே வந்து விழுந்து திறந்து பால் கீழே கொட்டியது.
பைக்கில் கீழே படுத்து எழுந்தேன். இடது பக்கம் திருப்பினேன். வாட்சன் மகாபலிபுரத்தை பற்றி அவ்வளவு அறியாதவன், அதன் டோபோகிராஃபி தெரியாதவன். இடது பக்கம் திரும்பி நேரே சென்றவன் மறுபடி இடது பக்கம் திரும்பினான். கலங்கரை விளக்கத்திலிருந்து கோடு போட்டார் போல செல்லும் சாலை அது. 5 ரதங்களை சென்றடையும். ஒரு மேடு வரை சென்று மறுபடி திரும்பும். இடது பக்கம் கல்யாணை, அர்ஜுனன் ரதம் இருட்டிக் கொண்டிருந்தது. கார்கள் எதிர்ப்பக்கத்திலிருந்து எறும்புகளாய் வந்தன. ஞாயிறு என்பதால் கூட்டம் அதிகம். கல் சிற்பங்களில் அங்கங்கே ஒட்டி கொண்டிருந்த காதரர்கள் டொயோட்டாவின் சீற்றம் கண்டு பதறி விலகினார்கள். பின்னாலேயே என் பைக் டொயோட்டா முனை வரை சென்றது. எதிரில் கார்கள் கூட்டமாய் வந்தன. அவ்வளவுதான். அதற்கு மேல் டொயோட்டா செல்ல முடியவில்லை. வாட்சன் சட்டென்று ஒரு தீர்மானத்திற்கு வந்து பிரேக் அடித்தான். கியர் மாற்றினான். ஆக்சலரேட்டரை மிதித்தான். கார் சீறிக்கொண்டு ரிவர்ஸ் எடுத்து பின்னால் பாய்ந்தது. நான் அதை எதிர்பார்த்திருந்தேன். ஏனென்றால் நான் எப்போதும் எதிர்பாராததை எதிர்பார்ப்பவன். சட்டென்று மார்பிலிருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டேன். 2 டயர்களிலும் 2 குண்டுகள். டயர்கள் வெடித்தன. தரை உழுதன. மண் தரையிலிருந்து புழுதி வெடிகுண்டு வெடித்தது போல புறப்பட்டது. கார் நின்றுவிட்டது. அதை சுற்றி புழுதிதான். நான் பைக்கை அப்படியே சைட் ஸ்டாண்டில் சாய்த்துவிட்டு காரை நோக்கி துப்பாக்கியுடன் நடந்தேன். மகாபலிபுர மக்கள் அத்தனை பேரும் இது ஷூட்டிங்கா உண்மையா என்று புரியாமல் சூழ்ந்தார்கள். புழுதி அடங்கியது. நான் காருக்குள் பார்த்தேன். வாட்சனின் வலது கையில் சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கி அவன் நெற்றி போட்டில் அழுந்தி இருக்க அவன் செத்து போயிருந்தான். கடைசி நேர திகிலில் உறைந்து அவனது கண்கள் என்னை பார்த்து கேலி செய்தன. என் வெற்றி எனக்கு பெருமிதத்தை அளிக்கவில்லை. கூட்டுக்கு திரும்பினேன். மறுநாள் பேப்பரில் செய்தி வந்திருந்தது. மகாபலிபுரத்தில் ஒரு அயல்நாட்டு ஒற்றன் காரில் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு செத்து போனதாக செய்தி இருந்தது. எந்த நாட்டு ஒற்றன் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை என்றும் செய்தியில் கண்டிருந்தது. ஜிடிஎன் என்னை அழைத்தார். குட் ஒர்க் என்று பாராட்டினார். ஜிடிஎன்னை சுட வேண்டும் போல இருந்தது. அவரை தேடி ஒரு ஒற்றன் வந்திருக்கிறான். படியவில்லை. வந்தவனை ஜிடிஎன் காட்டி கொடுத்து விடுவேன் என்று மிரட்டி இருக்கலாம். அதனால் அவன் அவசரமாக தப்பிக்க முனைந்திருக்கிறான். ஜிடிஎன் தனது சதுரங்க சிப்பாய்களில் ஒருவனான என்னை ஏவி இருக்கிறார். நான் செத்திருந்தாலும் ஜிடிஎனிற்கு கவலை இல்லை. வாட்சன் செத்தால் உலகிற்கு எந்த விஷயமும் தெரிய வர வாய்ப்பில்லை என்று அவர் என்னை அழைத்து குட் ஒர்க். உங்களை போன்ற பணம் படைத்தவர்களுக்கு நாங்கள் எல்லாம் வெறும் செஸ் காயின்கள். உபாசனா என்னை இன்று காதலிப்பாள். நாளை அவளுக்கு நான் அழுத்துவிட்டால் அப்பாவிடம் சொல்வாள். அப்பா ஜிடிஎன் என்னை கொன்று எரித்து எஸ்டேட் பயிர்களுக்கு உரம் தூவுவாள். மகள் இன்னொரு காதலை தேடிக்கொள்வாள். ஜிடிஎன்னை சீக்கிரம் மயில் வாகனம் பிடிக்க வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டேன். அன்று மாலை டியூட்டி முடிந்ததும் நான் திருட்டுத்தனமாக மயில் வாகனத்தை போய் பார்த்தேன். எஸ்டேட்டில் நடந்ததை சொன்னேன். வாட்சன் ஓடியதை, நான் துரத்தியதை, அவன் சுட்டு கொண்டதை. மயில் ஒரு பெரும் மூச்சு விட்டார். இந்த முறை ஜிடிஎன் தப்பித்து விட்டார் என்றார். சீக்கிரம் மாட்டுவார் என்றேன். அவருக்கு ஒரு பெண் இருக்கிறாள். உபாசனா என்று பெயர். நல்ல அழகி. அவள் என்னை காதலிக்கிறாள். ஜிடிஎன்னுக்கு தெரிந்தால் என்னை சுட்டு விடுவார். மகள் மேல் கொள்ளை பாசம். அவளை நான் அழைத்து கொண்டு வந்து விடுவா சார்? வந்து பணத்தை விட பாசம் வலியது. ச்சே, அது தர்மமில்லை, தப்பாட்டம். ஜிடிஎன் செய்யும் தப்புகளுக்கு அவர் மகளை தண்டிப்பதா? அதுவும் ஒரு பெண்ணை? கோழைகளா நாம்? அந்த எண்ணத்தை சுத்தமாக அழித்துவிடு. நான் திரும்பி விட்டேன். நாட்கள் வழக்கம் போல சென்றன. நடுவில் உபாசனா ஒரு முறை என்னை தனிமையில் சந்தித்தாள். நான் கூண்டில் சிக்கிய எலி போல உணர்ந்தேன். சந்திரா, மறந்து விட்டாயா? எதை? என் முத்தத்தை. நான் மௌனமாக இருந்தேன். ஏன் சந்திரா என்னை விட்டு விலகுகிறாய்? பயமாக இருக்கிறது. என்ன பயம்? நான் ஒரு வாட்ச்மேன், கேட் கீப்பர். நீ கொம்பு தேன், மலை உச்சியில் பூத்திருக்கும் அழகான பூ. கொம்பு தேன் உன் வாயில் வந்து சிந்துகிறது. மலைப்பூ உன் மடியில் விழுகிறது. இருந்தும் எனக்கு அருகதை இல்லை உப்பா. வேண்டாம், விட்டுவிடு. நீ ஒரு பணக்காரனை கல்யாணம் செய்து கொள். என் அப்பாவை பற்றி தெரியாது உனக்கு. அவரை நினைத்து பயப்படுகிறாய். இன்னும் கொஞ்ச நாள் போனால் நீயே அவரை பற்றி தெரிந்து கொள்வாய். அப்போது என்னை அழைப்பாய். நான் காத்திருப்பேன் சந்திரா. அவள் போய்விட்டாள்.
உன் அப்பாவை பற்றி தெரியும் என்று சொல்ல எனக்கு தைரியம் பற்றவில்லை. அவள் போன பின் சற்று நேரம் கோழை போல அழுதேன். உபாசனா என்னை உண்மையிலேயே நேசிக்கிறாள். அவளை நானும். ஆனால் ஆனால் அன்றைக்கு 3வது நாள் காலை உபாசனாவின் கார் கேட்டுக்கு வந்தது. அவளுடைய கார் கூட டொயோட்டா தான், மாருதி ஜென் போன்ற அமைப்பு. அவள் என்னை பார்த்தாள். அவள் கண்கள் சிவந்து இருந்தன. காரை அவள் ஓட்டவில்லை, யூனிஃபார்ம் அணிந்த டிரைவர். நான் பட்டனை அழுத்தினேன். கதவு கடகடவென்று உருண்டது. உபாசனா என்னை பார்த்து தலையசைத்த மாதிரி இருந்தது. இல்லை, பிரமையா? போய்விட்டாள். எங்கே போகிறாள்? என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அவள் எங்கே போனால் எனக்கென்ன? என்னிடம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்ன நியாயம்? என் கடன் பணி செய்து கிடப்பதே. வழக்கம் போல நம்பர் குறித்தேன், ஃபேக்ஸ் அனுப்பினேன். அடுத்த கார் வந்து நின்று ஹாரனை ஒலிக்க விட்டது. மறுபடி அடியாய் பிடிடா பாரதப்பட்டா. அன்று முழுக்க என்னை வேலை நெட்டி முறித்தது. பெண்டு நிமிர்த்தியது. எலும்பு எலும்பாய் கழட்டியது. நடந்து நடந்து கால்கள் கெஞ்சி கொண்டிருந்தன. கேபினில் காலை மீத்த போன சமயம் இன்டர்காம் அலறியது. அதன் அலறவில் அவசரம் இருந்தது. எடுத்தேன். சந்திரா, உடனே வா என்றார் ஜீடியன். நான் பைக்கை கிளப்பிக் கொண்டு எஸ்டேட் வீட்டை நோக்கி சென்றேன். பளிங்கு மாளிகை முன் நிறுத்தினேன். வேக நடையில் அவர் அறையை நெருங்கினேன். கதவை வாசலில் நின்றிருந்த பேரர் திறந்து விட்டான். உள்ளே நுழைந்தேன். திடுக்கிட்டேன். ஜீடியன்னா இது? தலை கலைந்து அந்த ரோமானிய சிற்ப முக அமைப்பு தோய்ந்து ஒரே நாளில் ஒரு தலைமுறை வயதை கடந்தவர் போல தெரிந்தார். என்னை பார்த்தார். வா சந்திரா, உட்கார். உட்கார்ந்தேன். நான் உட்காரவே காத்திருந்த மாதிரி வாசல் பேரர் ஒரு ட்ரேயில் ஒரு கோப்பையில் ஸ்காட்ச் ஊற்றி என்னிடம் நீட்டினான். கோப்பையில் ஐஸ் துண்டங்கள் மிதந்தன. குடி. எடுத்துக்கொண்டேன். ஜீடியன் ஏற்கனவே நிறைய குடித்திருந்தார். அவர் கண்களின் சிவப்பு, அவரது வார்த்தைகளின் குழறல், அவரது உடலின் லேசான தள்ளாட்டம் எல்லாமாக சேர்ந்து எனக்கு அந்த செய்தியை அறிவித்தன. நான் ஒரே மூச்சில் குடித்தேன். கீழே வைத்தேன். வயிற்றில் வெப்பமாய் பந்து இறங்கியது. இன்னும் வேண்டுமா? வேண்டாம் சார் என்றேன் அவசரமாக. அவர் ஆணைக்கு காத்திராமல் பேரர் அகன்றான். கதவு சாத்தி கொண்டது. கிளிக் டக் என்று லாட்ச் விழுந்தது. ஜீடியன் அழத் தொடங்கினார். சார் என்றேன். என்ன ஆயிற்று? கையமர்த்தினார். சோஃபாவிலிருந்து அவசரமாக எழுந்தவன் ஸ்லோ மோஷனில் அமர்ந்தேன். சந்திரா, உபாசினியை கடத்தி விட்டார்கள். வாட்? ஆமாம், அவள் வீடு திரும்ப வேண்டுமானால் என்னிடமிருந்து ஒரு விஷயத்தை பதிலுக்கு எதிர்பார்க்கிறார்கள். சார்? உனக்கு புரியாது. சொல்கிறேன் கேள். இந்த ஜீடியன் பற்றி உனக்கு தெரியாது. இப்போது சொல்கிறேன். என் தந்தை ஒரு தேசபக்தன், சுதந்திர போராட்டத்தில் இறங்கியவர். தனக்கு இருந்த சொத்தையெல்லாம் காந்தி கேட்டார் என்று கொடுத்தவர். அவருக்கு பின் நான் வந்தேன். இந்த சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கினேன். என் மூளை கொஞ்சம் அதிர்ஷ்டம் நிறைய. பணம், மேலும் மேலும் பணம் சேர்ந்தது. அது பாசி பிடித்து கிடக்கிறது. எனக்கு மைதாஸின் கைகள் எதை தொட்டாலும் பொன்னாகிறது. இந்தியாவில் இருக்கும் அத்தனை பேருக்கும் லட்ச லட்ச ரூபாயாக கொடுத்தாலும் கூட நான் ஐப்பி கொடுக்க மாட்டேன். அவ்வளவு பணம், திகட்ட திகட்ட பணம். எனக்கு ஒரே மகள். என் மனைவி அவளை பெற்றவுடன் செத்துப்போனாள். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லை. என் வாழ்க்கையை சிக்கலாக்கிக் கொள்ள விரும்பவில்லை. பெண் சுகம் என்பது என்னை பொறுத்தவரை வெகு சாதாரண விஷயம். எனக்கு என் மகள் இருக்கிறாள், அது போதும். அவள் மேல் பாசத்தை கொட்டினேன். என் மகள் என்றால் எனக்கு உயிர். ஆனால் எனக்கு மகள் இருப்பதை வெளியில் சொன்னதில்லை. காரணம் என் பணம். அதன் மேல் ஆசைப்பட்டு யாரும் அவளை கடத்தி சென்று என்னுடன் விளையாடக்கூடாது என்பதற்காகவே அவள் என் மகள் என்பதை யாருக்கும் பிரகடனப்படுத்தவில்லை. ரிட்டையர் ஆகி போன வாட்ச்மேன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். அவன் நல்லவன், காசு தேவையற்றவன். ரிட்டையர் ஆகி போன போது அவனுக்கு நான் 20 லட்சம் கொடுத்திருக்கிறேன். பேங்க் வட்டி அவனது மாத தேவைகளை கவனித்துக் கொள்ளும். உபாசனாவும் வெளியில் யாரிடமும் என் மகள் என்பதை சொல்லிக் கொண்டதில்லை. அதனால்தான் அவள் படிப்பு முடிந்து திரும்பி வந்தபோது வாசலில் இரவு முழுக்க காத்திருக்க நேர்ந்தது. இப்போது கூட ஸ்டாஃபில் நிறைய பேருக்கு அவள் என் மகள் என்று தெரியாது. ஆனால் எனக்கு வேண்டாத எவனோ ஒருவனுக்கு அது தெரிந்திருக்கிறது.
அவளை கடத்தி விட்டான். என்னை மிரட்டுகிறான். அவனுக்கு பணம் வேண்டாம், வேறொன்று வேண்டும் என்கிறான். என்ன அது என்று கேட்டேன். ஸ்காட் என்னை தூண்டிக் கொண்டே இருந்தது. என்னுள் டென்ஷன் கூடிக்கொண்டே இருந்தது. சொல்கிறேன். எனக்கு ஒரு விஞ்ஞானி பழக்கம். அபூர்வமான சக்தி கொண்டவர், நிறைய மூளை, கடவுளுக்கு சமமான மூளை. அவர் ஒரு ஆராய்ச்சி செய்தார். என்ன ஆராய்ச்சி தெரியுமா? இந்தியா ஒரு சேட்டிலைட்டை வானில் பறக்க விடும். அந்த சேட்டிலைட் மற்ற நாடுகளை உளவு பார்க்கும். பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் வைத்திருக்கிறதா? அப்படி என்றால் எங்கே வைத்திருக்கிறது? என்ன மாதிரியான ஆயுதம்? பாகிஸ்தானிடம் இருக்கும் வேறு ஆயுதங்கள் என்னென்ன? சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், எந்த நாட்டையும் அது வேவு பார்த்து அதன் இராணுவ பலத்தை கவனித்துக் கொடுக்கும். நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தும். நம்மிடம் இருக்கும் படை பலத்தை மற்ற சேட்டலைட்டுகளோ அல்லது வேறு அமைப்புகளோ அறிந்து கொள்ள முடியாதபடி தடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு சேட்டலைட்டை என் விஞ்ஞானி நண்பர் கண்டுபிடிக்கிறேன் என்றார். நம் தேசத்திற்கு அது ரொம்பவும் அவசியமான ஒன்று. நம்மை வல்லரசாக மாற்ற அந்த ஒரு சேட்டலைட் போதும் என்று நான் கருதினேன். விஞ்ஞானி நண்பர் தன் ஆராய்ச்சிக்கு ஏகப்பட்ட பணம் வேண்டும் என்றார். நான் தருகிறேன் என்றேன். அரசாங்கத்திடம் இருந்து அனுமதி பெற்று ஆராய்ச்சியில் ஈடுபட சொன்னேன். ஆராய்ச்சி வெற்றி அடைந்து விட்டது. விஞ்ஞானி நண்பர் அப்படிப்பட்ட ஒரு சேட்டலைட்டை உருவாக்கி விட்டார். கடைசியாக சிற்சில கருவிகளை பொருத்த வேண்டும், அவ்வளவுதான். உபாசனாவை திரும்ப பெற வேண்டுமானால் நான் அந்த ஆராய்ச்சி பேப்பர்களை எல்லாம் தர வேண்டும் என்கிறார்கள். நீ என்னிடத்தில் இருந்தால் என்ன செய்வாய் சந்திரா? அப்போது ஜிடிஎன் மிக பரிதாபமாக தெரிந்தார். ஜிடிஎனை பற்றி நான் வேறு விதமாக கேள்விப்பட்டிருந்ததால் அவர் சொல்வதை எந்த அளவு நம்புவது என்று தெரியவில்லை. ஜிடிஎனை நான் ஒரு தேச துரோகியாக எண்ணிக்கொண்டிருந்தேன். அவர் என்னடாவென்றால் தன்னை ஒரு தேச பக்தனாக பிரகடனம் செய்கிறார். ஆனால் உபாசனா காணாமல் போயிருப்பது உண்மை. அது அவர் கண்ணீரில், நடைபுடை பாவனையில், குடியில் தெரிந்தது. அது சரி, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யாதிபதி சக்கரவர்த்தி போயும் ஒரு சிப்பாயான என்னை கூப்பிட்டு ஏன் சொல்லுகிறார்? அவர் சொடக்கு போட்டால் அரசாங்கமே ஆடுமே. அவர் உளவாளியோ என்று சந்தேகப்படும் அரசாங்கம் அவர் உளவாளி இல்லை என்று தெரிந்தால் தன் சக்தி அத்தனையும் திரட்டி அவருடைய பெண்ணை காப்பாற்றுமே. சேட்டிலைட்டாம், உளவு இயந்திரமாம், கதையே வேறு திசையில் அல்லவா போகிறது? ஜிடிஎன் எழுந்து வந்து என் கைகளை பற்றி கொண்டார். பாக்கெட்டிலிருந்து வாக்மேன் ஒன்றை எடுத்தார். சந்திரா, இதை கேள் என்று அதன் பிளே ஸ்விட்சை தட்டினார். சந்திரா என்று உபாசனாவின் குரல் தொடங்கியது. நான் திடுக்கிட்டேன். என் குரல். மறந்து விட்டாயா? எதை? என் முத்தத்தை. மௌனம். நான் மௌனமாக இருந்ததை கேசட்டும் பிரதிபலித்தது. ஏன் சந்திரா என்னை விட்டு விலகுகிறாய்? பயமாக இருக்கிறது. என்ன பயம்? நான் ஒரு வாட்ச்மேன், கேட் கீப்பர். நீ கொம்பு தேன், மலை உச்சியில் பூத்திருக்கும் அழகான பூ. நான் கேசட்டை நிறுத்தினேன். தர்ம சங்கடமாக உணர்ந்தேன். அவரை பார்த்தேன். சந்திரா, என் மகள் உன்னை நேசிக்கிறாள். நான் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணக்காரனானவன். நீயும் நாளை பணக்காரனாக முடியும், அல்லது நான் ஏழையாக முடியும். நான் காதலை ஆதரிப்பவன், அதற்கு எதிரி இல்லை. ஏனென்றால் நானும் காதலித்தவன். ஏழையாய் இருந்த போதே பணக்கார பெண்ணான என் மனைவியை காதலித்தேன். அதனால் உபாசனாவின் காதலுக்கு குறுக்கே நான் நிற்க மாட்டேன். என் மகளை கண்டுபிடி. அவள் கையை பற்றி உன்னிடம் ஒப்படைக்கிறேன். காதலின் சக்தியை நான் அறிவேன். அது அரசாங்கத்தை விட வலுவானது. போலீஸுக்கோ அரசாங்கத்திற்கோ நான் சொன்னால் என் மகளை நான் இழந்து விடுவேன் என்று பயமுறுத்துகிறார்கள். எனக்கு என் மகள் வேண்டும். அவளை நான் நாட்டுக்கு துரோகம் செய்து பெற விரும்பவில்லை. உன் காதலை நான் எப்படி ரெக்கார்ட் செய்தேன் என்று யோசிப்பதில் நேரத்தை கடத்தாதே. என் மகளை கண்டுபிடி. அவள் கொண்டு போன கார் திருக்கழுக்குன்றம் அருகே நிற்கிறதாம். கார் டிரைவரை கொன்று விட்டார்களாம். ப்ளீஸ் சந்திரா, கண்டுபிடி. அவ்வளவு பெரிய பணக்காரர் என்னிடம் யாசகம் கேட்கிறார். அது மட்டுமில்லை, என் காதல் ஜோடி உபாசனாவை எவனோ ஒருவன் தந்திரமாக அடித்து வீழ்த்தி இருக்கிறான். அவளை நான் கண்டுபிடிக்காவிட்டால் என்ன காதலன்?
மண்ணில் மாலையும் கடுகாம் என்ற பாட்டுக்கு அப்புறம் என்ன மரியாதை? காதலியின் கண் வீச்சிற்காக விண்ணையும் சாடுவான் காதலன் என்ற நம்பிக்கை என்ன ஆவது? நான் எழுந்தேன். கோப்பையில் ஸ்காட்சை கிளக் கிளக் என்று ஊற்றிக்கொண்டேன். அப்படியே தொண்டையில் சரித்துக் கொண்டேன். நான் ஜெயிப்பேன், அது உறுதி. கொஞ்ச நேரத்திற்கு ஒன்றுமே புரியவில்லை. உபாசனாவை கடத்தி விட்டார்கள். கண்டுபிடி என்று அவர் சொன்னார். நான் கேட்டுக்கொண்டு வந்து விட்டேன். சரி, எப்படி கண்டுபிடிப்பது? எங்கே என்று தேடுவது? போனில் ஒருவன் கூப்பிட்டு சேட்டலைட்டை உருவாக்கிய பேப்பர்களை தரச் சொல்லி மிரட்டுகிறானே, அவன் எங்கிருந்து பேசுகிறான் என்பதை கண்டுபிடிப்பது ஒரு வகை. அது ஜிடிஎன்னால் முடியும். ஆனால் இப்போதெல்லாம் கடத்தல்காரர்கள் ரொம்ப புத்திசாலிகளாகிவிட்டார்கள். பப்ளிக் பூத்தில் இருந்துதான் பேசுகிறார்கள். அதனால் அது பலன் தராது. உபாசனா கடத்தல் பற்றி எனக்கென்ன தெரியும்? அவளை கடத்தும் வரை அவள் தன்னுடைய காரில் இருந்திருக்கிறாள். அந்த கார் திருக்கழுங்குன்றம் அருகே நிற்கிறது. அந்த காரை போய் பார்க்கலாம். எனக்கு நேரம் மிக குறைவு. ஜிடிஎன் கடத்தல்காரர்களிடம் கொஞ்சம் டைம் வாங்கி இருக்கிறார். விஞ்ஞானி நண்பர் ஊரில் இல்லை என்று, நாளை காலை தான் வருவார் என்று. எனவே முழுதாய் இந்த இரவு இருக்கிறது. இந்த இரவுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும். ஜிடிஎன் என்ன சொன்னார்? அதிர்ஷ்டத்தால் பணக்காரனானதாக. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு உதவாது என்று என்ன நிச்சயம்? அதிர்ஷ்டத்தால் எனக்கு உபாசனா கிடைக்கப் போகிறாள். அடுத்த 40வது நிமிடம் நான் உபாசனாவின் டொயோட்டாவின் அருகில் நின்றிருந்தேன். கதவு மூடியிருந்தது. என்னிடம் மாற்று சாவி இருந்தது. திறந்தேன். காருக்குள் லாவெண்டர் மனம். ஸ்டியரிங்கில் ஒரு இரத்த தீற்றல். டிரைவருடையது. எனக்குள் முதல் கத்திச்செருகல். எப்படியோ காருக்குள் மாட்டிய ஈ ஒன்று அந்த இரத்தத்தை மொய்த்தது. பின் சீட்டில் பார்த்தேன். அங்கேதான் உபாசனா அமர்ந்திருந்தாள். காரின் உள்விளக்கு போட்டேன். வெளிச்சம் போதவில்லை. டார்ச்சை இயக்கினேன். முதலில் டார்ச் வெளிச்சத்தில் உபாசனாவின் முகம் பார்த்த நினைவு வந்தது. வேதனை அளித்தது. அவசரமாக பின் சீட்டில் எந்த இரத்தத் துளியும் இல்லையே என்று பார்த்தேன். இல்லை. என்ன தேடுகிறேன்? உபாசனா உட்கார்ந்திருந்த காரில் எனக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது? இல்லை, ஏதோ கிடைக்கும் என்று எனக்குள் கிளி கீ என்றது, குயில் கூ என்றது, பல்லி சிச்சிச் என்றது. என் அதிர்ஷ்டம் இங்கேதான் என் மேல் கவிழப் போகிறது. உபாசனா புத்திசாலி பெண். ஏதாவது செய்திருப்பாள். பின் சீட்டின் பின்புறம் ஸ்டீரியோவும் லக்கேஜும் இருக்கும் இடத்தில் என் அதிர்ஷ்டம் இருந்தது. காரின் பின்புறம் கீழே வரிசையாக காகித பறவைகள் இருந்தன. ஓரிகாமியா? அதேதான். வேறு வேறு வடிவங்களில் காகித பறவைகள். அப்புறம் ஒரு காகித மரம். அந்த காகித மரத்தில் 1-2 பறவைகள் உட்கார்ந்திருந்தன. என்ன இது? உபாசனா ஏதாவது செய்தி சொல்ல வேண்டி இந்த மாதிரி காகித பறவைகள் செய்திருக்கிறாளா? இல்லை கடத்தப்படும் நேரம் சும்மா இருப்பானேன் என்று இந்த மாதிரி ஏதாவது செய்திருக்கிறாளா? ஒரு சதுர அட்டை வெள்ளையாய் இருந்தது. அதை எடுத்தேன். திருப்பினேன். அட என்று வியந்தேன். காரணம், அது ஸ்டிக்கர் பொட்டுகள் ஒட்டி வைக்கப்பட்ட அட்டை. என் வியப்புக்கு அது காரணமில்லை. அந்த பொருட்கள் வட்டமாகவும் திலகங்களாகவும் இருந்தன. திலகங்கள் நேரே ஒட்ட வைக்கப்படாமல் படுக்கை வாட்டில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தன. முட்டாளே என்று என் பின்மண்டையை நான் தட்டிக்கொண்டேன். உபாசனாவிற்கு நான் கற்றுக் கொடுத்த மோர்ஸ் மொழியில் உபா எனக்கு செய்தி சொல்கிறாள். என்ன அது? நான் ஸ்டிக்கர் பொருட்களின் அணிவகுப்பை உன்னிப்பாக பார்த்தேன். என் மொழியை நான் நினைவுக்கு கொண்டு வந்தேன். ROYALHUT, ராயல் ஹட். அதுதான். ஹுரே ஹுரே! எங்கே இருக்கிறது இந்த ராஜ குடிசை? உபாசனா, உபா, என் தேவதையே, என் காதலியே, 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற புத்திசாலியே, எங்கே இருக்கிறது இந்த ராஜ குடிசை? சொல்லு தாயி. காரின் மற்ற இடங்களை தேடினேன். ஸ்டீரியோவில் இருக்கும் கேசெட்டில் ஏதாவது செய்தி ரெக்கார்ட் ஆகி இருக்கிறதா என்று பார்த்தேன். கார் ஸ்டீரியோவில் ரெக்கார்டிங் வசதி எல்லாம் இருக்குமா என்று கேட்காதீர்கள். உபாசனாவின் டொயோட்டாவில் அந்த வசதி இருந்தது. ரெக்கார்ட் செய்யப்பட்ட செய்தி எதுவும் இல்லை. ராஜகுடிசை என்றவள் நிச்சயம் அது எங்கே இருக்கிறது என்ற செய்தியை சொல்லாமல் விடமாட்டாள். காகித பறவைகளில் இருக்கிறது பதில். என்ன பதில்? சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஆனால் அப்படித்தான் நடந்தது. மனப்பூர்வமான வேறு சிந்தனையே இல்லாத பிரார்த்தனைகள் எப்போதும் நிறைவேறும். அதைத்தான் நான் செய்தேன். காருக்கு பக்கத்தில் இருந்த மண் தரையில் மண்டியிட்டு கண்மூடி, கடவுளே, உபாசனா எங்கே இருக்கிறாள் என்பதை எனக்கு தெரிவி என்றேன்.
அப்படியே கொஞ்ச நேரம் கண்மூடி கிடந்தேன். சாலையில் ஒரு சைக்கிள் சென்றது. அதன் ஓசையிலிருந்து புலப்பட்டது. இந்த வருஷ லீவுக்கு திருச்சியிலேருந்து அண்ணன் குழந்தைங்க வராங்கப்பா. வேடந்தாங்களுக்கு கூட்டிட்டு போகணுமா? இப்ப வேடந்தாங்களுக்கு பறவைகளே வரதில்ல. அங்க என்ன இருக்குது? வெறும் காடும் மேடும் தானே. என் பிரார்த்தனை பலித்து விட்டது. பொட்டில் அரைந்தது போல பதில் கிடைத்தது. வெவ்வேறு பறவைகள் மரங்களின் மீது வந்து தங்கும் இடம் வேடந்தாங்கள். உபாசனா அதைத்தான் காகிதத்தில் செய்து காட்டியிருக்கிறாள். நான் எழுந்தேன். பைக்கில் தாவினேன். ஸ்டார்ட் செய்தேன். சப்பக் சப்பக் சப்பக். 20, 40, 80, 100. வேடந்தாங்கல் என்னை வரவேற்றது. இருட்டு சூழ்ந்திருந்தது. இந்த நாளில் வேடந்தாங்களுக்கு யாரும் வரமாட்டார்கள். உள்ளூர்காரர்கள் தான் வருவார்கள். அரசாங்கத்தில் இருக்கும் ஸ்க்ரூக்களில் ஏதாவது ஒரு ஸ்க்ரூ தாக சாந்தியும் உடல் சாந்தியும் செய்து கொள்ள விரும்பினால் வரும். பைக்கின் சத்தம் அந்த ஊரை எழுப்புவதை நான் விரும்பவில்லை. ஒரு மரத்தின் கீழ் நிறுத்தினேன். துப்பாக்கி இருந்தது. டார்ச் இருந்தது. அவசர தொடர்புக்கு என்று ஜிடிஎன் கொடுத்த ஃபோன் நம்பர் இருந்தது. பணம் இருந்தது. போதும். வேகமாக நடந்தேன். அரை மணி நேரத்திற்குள் நான் டூரிஸ்டுகளுக்கான காட்டேஜ்களை பார்த்து விட்டேன். ஸ்பிரிங் ஹட், ஃபாரஸ்ட் ஹட், ஒரு மூலையில் தனியாக ராயல் ஹட். என் முதுகுத்தண்டில் ஜிலீரென்றது. உண்மையாகவே வேடந்தாங்கலில் உண்மையாகவே ராயல் ஹட். தடுக்கி கடைசியில் வந்து விட்டேன். அதிர்ஷ்டம்தான். இல்லாவிட்டால் வைக்கோல் போரில் விழுந்த ஊசியை தேடுவது போல இந்த மாபெரும் உலகில் கடத்தல்காரர்களால் கடத்தப்பட்ட உபாசனா இருக்கும் இடத்தை கண்டுபிடித்திருக்க முடியுமா? 5-6 அத்தியாயங்களில் நடக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு அத்தியாயத்தில் நடந்து முடிந்திருக்குமா? என் சின்ன வயதில் அம்மா எனக்கு 1/4 பவுனில் ஆசையாக ஒரு கல் மோதிரம் போட்டாள். வெள்ளை, சிகப்பு, வெள்ளைக்கல். ஒரு வெள்ளைக்கல் ஒரு நாள் காணாமல் போய்விட்டது. அதை தேடி புறப்பட்டேன். நண்பர்கள் சிரித்தார்கள். என்னுடைய தமிழ் ஆசிரியர் என்னை பார்த்து கிறுக்கா என்றார். ஆனால் எனக்கு காணாமல் போன கல் கிடைத்து விட்டது. ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்டு சைஸில் இருக்கும் கல். அது கிடைத்தது. என்னவென்று சொல்வது? எதை விரும்புகிறோமோ அது கிடைக்கும். ராயல் ஹட்டின் கதவை தட்டி உள்ளே நேரடியாக பிரவேசிக்க நான் ஒன்றும் ரஜினி இல்லை. அதை சுற்றி வந்தேன். கீழ் மேல் என்று 2 தளங்களாக கட்டப்பட்டு கீழே பூட்டு, உள்ளே இருட்டு. மேலே முதல் தளத்தில் வெளிச்சம். காட்டேஜ் வாயிலில் 2 கார்கள் நின்றிருந்தன. நான் பின்னால் இருந்து அண்ணாந்தேன். எனக்கென்றே மழை நீர் வடிகுழாயிருந்தது. என் கைகளை பரபரவென்று தேய்த்து கொண்டு மேலேறினேன். நடுவில் சன்ஷேட். அதில் தாவ கொஞ்சம் சர்க்கஸ் வேலை செய்ய வேண்டியிருந்தது. டார்வினையும் என் மூதாதையர்களான குரங்குகளையும் நினைத்து கொண்டே தாவினேன். 1 இன்ச் தவறி இருந்தால் கீழே விழுந்து ஏதாவது ஒரு எலும்பை உடைத்து கொண்டிருப்பேன். அப்படி நடக்கவில்லை. சேஃப் லேண்டிங். கண்ணாடி ஜன்னல் காற்றுக்காக திறந்து விடப்பட்டிருந்தது. நான் மிக எச்சரிக்கையாக எத்தி பார்த்தேன். என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. முதலிலேயே நான் யூகித்திருக்க வேண்டும். ஜிடிஎன் சொன்னாரே, உபாசினி என் மகள் என்று யாருக்கும் தெரியாது என்று. அப்போதே நான் யூகித்திருக்க வேண்டும். ஆமாம், அந்த அறையில் எதிரில் இருந்த 2 அயல் நாட்டவர்களோடு டின் பியர் குடித்து அரட்டை அடித்து கொண்டிருந்தது என் அரசாங்க அலுவலகத்தின் பாஸ் மயில் வாகனமேதான். இன்னொரு மூடிக்கிறந்த அறையின் ஜன்னல் வழியாக உபாசினி தெரிந்தாள். என்னை பார்த்து விட்டாள். அவள் கண்கள் விரிந்தன. நான் எச்சரித்தேன் கண்களால். வெகு வேகமாக அங்கிருந்து கீழே இறங்கி வந்து செல்லுலார் போனில் ஜிடிஎன்னை தொடர்பு கொண்டேன். அந்த ராத்திரி எனக்கு சிவராத்திரி அல்லது வைகுண்ட ஏகாதசி. ஜிடிஎன் ஒரு படையோடு வந்து விட்டார். நான் படைக்கு தலைமை தாங்கினேன். காட்டேஜ் படிகளில் ஏறி கதவை தட்டி டின்னர் சார் என்றேன். சந்தேகமே படாமல் மயில் வாகனம் வந்து கதவை திறந்தார். என் கை துப்பாக்கியை பார்த்து விழிகளை விரித்தார். கைகளை மேலே தூக்கினார். அவ்வளவுதான். என் படை அந்த கட்டிடத்தை தன் வசத்தில் கொண்டு வந்து விட்டது. மயில் வாகனத்தின் அடியாட்கள் டின்னரை சேகரம் செய்து வர வெளியே போயிருந்தார்கள். அவர்கள் வந்து குழியில் விடும் யானைகளைப் போல சிக்கினார்கள். 2 அயல் நாட்டவர்களும். அவர்கள் எந்த தேசத்தவர்கள் என்று சொல்ல இன்று வரை எனக்கு அனுமதி இல்லை. வாட்சன் என்று ஒருவன் வந்து ஓடிப்போய் சுட்டு கொண்டானே, அவன் வாட்சன் என்ற பத்திரிகை நிருபனை போல வந்து சாட்டிலைட் பற்றிய பேப்பர்களை கவர்ந்து செல்ல அமைச்சூராக முயன்றவன். தோற்று செத்து போனவன்.
மயில் வாகனம் உத்தமர் தேசத்திற்காக பாடுபடும் தியாகிகளில் ஒருவர் என்று நான் எங்கேயாவது சொல்லி இருந்தால் அதை அடித்து விடுங்கள். அவர்தான் என்னை ஜிடிஎன் வீட்டில் விதைத்து அவரை பார்க்க வருபவர்கள் யார் யார் என்ற அவர்களின் கார் நம்பர்கள் மூலம் அறிந்து அவர்களை தொடர்பு கொண்டு ஜிடிஎன்னிடமிருந்து அந்த பேப்பர்களை கைப்பற்றி வர பேரம் பேசியவர். அபாரமான பணம். கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யலாம். அவ்வளவு பணம் கைமாற தயாராய் இருந்திருக்கிறது. வாட்சன் எனும் உண்மை நிரூபனுக்கு பதில் போலியை அனுப்பியதும் அவர்தான். அவருடைய முயற்சிகள் எல்லாமே தோற்றதில் நானே அவரிடம் உபாசனா பற்றி சொல்லி அவளை கடத்தவா என்ற அதற்கும் நானே ஐடியா கொடுத்து அவள் வெளியே சென்ற கார் நம்பரை சொல்லி எல்லாம் என் சறுக்கல்களால் நேர்ந்தவை. எப்போதும் எதிர்பாராததை எதிர்பார்ப்பவன் என்று பீற்றிக் கொண்ட என் மூக்கை அறுப்பதற்காகவே நடந்த சம்பவங்கள். நல்லதை கெட்டது என்றும் கெட்டதை நல்லது என்றும் நம்பிய என் முட்டாள்தனத்தை என் மண்டையில் ஓங்கி தட்டி புரிய வைக்க நடந்தேறிய நிகழ்வுகள். அன்புள்ள மயில் வாகனம், உங்களுக்கு மனைவி என்னும் குடும்ப சிக்கல் இல்லை, பணத்தேவை இல்லை, ஆசைகள் இல்லை. அப்படியெல்லாம் இருந்தும் ஒரு தலையாய இந்திய ரகசியத்தை அயல் நாட்டவருக்கு கேவலம் பணத்திற்காக தருவதற்காக ஒப்புக்கொண்டீர்களே, ஏன்? மயில் வாகனம் அப்போது பதில் சொல்லவில்லை. எப்போதும் சொல்லவில்லை. போலீஸ் லாக்அப்பில் அவர் செத்து போனார். உபயம் அவர் கழுத்து டாலர் குப்பியில் இருந்த சயனைட். பேப்பரில் செய்தி வரவில்லை. என் சாகசம் உலகுக்கு தெரிவிக்கப்படவில்லை. எனக்கு வருத்தமாகவே இல்லை. என் விரலால் நானே என் கண்களை குத்தி கொண்ட மாதிரி என் பாஸை நான் சிக்க வைத்ததில் எனக்கு சந்தோஷமே இல்லை. நான் டிராஃப்ட்ஸ்மேன் வேலையை ராஜினாமா செய்தேன். என் செல்ல கண்மணியே உப்பா, உப்பா பைத்தியமே, அன்றைக்கு ஏன் அவ்வளவு அவசரமாக டிரைவருடன் போனாய்? உங்களை என்னிடம் சேர்த்து வைக்க சொல்லி சாமியிடம் வேண்டிக் கொள்ள என்றாள் உபாசனா திகட்டும் திகட்டாத முத்தங்களுக்கிடையில். நன்றாய் வேண்டினாய் போ. பிரார்த்தனை பலித்ததா இல்லையா? உன் சாமர்த்தியம்தான் உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தது. நல்ல வேளை அவர்கள் என் கைகளை கட்டி போடவில்லை. வழியில் நிறுத்தி டிரைவரை மடக்கிய போது மடக்கியவர்கள் பேசியது ராயல் ஹட் என்று என் காதில் விழுந்தது. என் ஹேண்ட்பேக்கில் ஸ்டிக்கர் பொட்டுகளும் சில காகிதங்களும் இருந்தன. எப்படியும் நீங்கள் வருவீர்கள் என்று காரிலேயே உங்களுக்காக குறிப்புகளை விட்டு வைத்தேன். கல்யாணத்திற்கு அப்புறம் என் ஜாகை அதே காம்பவுண்டில் அவுட் ஹவுஸிற்கு மாறியது. ஜிடிஎன் அலுவலகத்தில் ஒரு சீனியர் டிசைனராக தொடரும் வாழ்க்கையில் ஒரு த்ரில் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒருவன் படிப்படியாகத்தான் முன்னேற வேண்டும் இல்லையா? கல்யாணத்திற்கு வந்திருந்த ரிட்டையர்ட் வாட்ச்மேன் கிழவன் கடைசியில் இந்த குட்டி அம்மனிடம் சிக்கிவிட்டாயா என்று கேட்டான். 100க்கு 110% உண்மையான வாக்கியம். மற்றவர்களுக்கு வெட்கமாய் இருக்கிறது. அவுட் ஹவுஸ் பக்கம் கடக்க நேர்ந்தால் கண்களை மூடி நடக்கிறார்கள். காதுகளில் வாக்மேன் செருகிக் கொள்கிறார்கள். ஏய் உப்பா, போதும், வேண்டாம் உப்பா. சுபா கதைகள்ல இதுவரைக்கும் நீங்க கேட்டது எழுத்தாளர்கள் சுபா எழுதி மாலை மதியில மே 1996 தொடரா வெளிவந்த வளைவுகள் ஜாக்கிரதை. அந்த எண்ட் ட்விஸ்டை யார் யார் முன்னாலேயே கெஸ் பண்ணீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். இந்த கதை பத்தியும் நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுற மற்ற கதைகள் பத்தியும் கூட கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. நாங்க ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நீங்க கேட்குற கதைகளை உடனுக்குடனே நாங்க வந்து கொடுக்கறது இல்லை. பட் எல்லாமே எங்க லிஸ்ட்ல ஆட் ஆகுது. கண்டிப்பா அடுத்தடுத்து நீங்க கேட்குற கதைகளையும் நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களோட ஃபேவரட்ஸ் என்னன்னு நிச்சயமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொன்றா இறக்குறோம். ஆல்சோ அடுத்த கதை எப்போ வரும், எப்படி வரும்லாம் சொல்ல மாட்டோம். அது வந்த உடனே தெரிஞ்சுக்கணும்னா டப்புன்னு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஓகே, சுபா கதைகள், ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.